எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம நார்கோ சீரிஸோடைய சீசன் 2 தான் பார்க்க போறோம். சீசன் 1 பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சீசன் 2 உங்களுக்கு புரியும். சீசன் 1ல என்ன ஆச்சு? பாப்லோ போதைப்பொருள் பிசினஸ் பண்ணி போதைப்பொருள் உலகத்துக்கே ஒரு அரசனா மாறினாரு. ஆனா கொலம்பியன் கவர்மெண்ட் அதை தடுக்க ட்ரை பண்ணாங்க. என்ன பண்ணாலும் பாப்லோவை தடுக்க முடியல. கடைசியா ஒரு வழியா அவர் கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் ஆகுறாரு. ஆனா சில கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாரு. அவரு ஜெயில இருப்பார்ல, அந்த ஜெயிலையே பாப்லோ தான் உருவாக்க போறாராம். பார்த்தா அந்த ஜெயிலு சும்மா வேற லெவல்ல கிளப்பை விடவே பெட்டரா இருக்கு. அங்க இவர் ஜாலியா கும்மால் அடிக்கிறாரு, கொலைலாம் பண்றாரு. சோ அதனால கவர்மெண்ட் கடுப்பாகி பாப்லோவை பிடிக்க ட்ரை பண்றாங்க உண்மையான ஜெயில போடுறதுக்காக. ஆனா பாப்லோ அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. சோ இது வரைக்கும் தான் நம்ம சீசன் 1ல பார்த்தோம். இப்ப சீசன் 2ல தப்பிச்சு போன பாப்லோவை கவர்மெண்ட் எப்படி பிடிக்க ட்ரை பண்றாங்க, பாப்லோ எப்படி தப்பிக்கிறாருன்னு தான் பார்க்க போறோமே. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. பாப்லோ அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட் பாத் வழியா எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. அந்த பாத் அப்படியே ரொம்ப தூரத்துக்கா போகுது. எப்படியா இருந்தாலும் சுத்தி இருக்கிற காடுகள்ல ஏதாவது ஒரு இடத்துல வெளியே வந்துதான் ஆகணும். இங்க போலீஸ், மிலிட்டரி எல்லாருமே காடு ஃபுல்லா தேடுறாங்க. அப்படி ஒரு மிலிட்டரி குரூப் நம்ம பாப்லோ பாத்துறாங்க. பாப்லோவும் அவரோட ஆளுங்களும் அந்த மிலிட்டரி ஆளுங்களை பார்த்து பயந்து ஓடாம பாப்லோ முன்னாடி வந்து, என்ன போக விடுறீங்களா இல்ல இங்கேயே சாகுறீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்ட, சார் நாங்க உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு பாப்லோவை அவங்க விட்டுறாங்க. இந்த நேரத்துல நம்ம போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஸ்டீவ் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இன்னமும் சோகத்துல தான் இருக்காங்களே, நம்ம இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம், நம்ம அமெரிக்காவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஸ்டீவ் அவரோட ஒய்ஃப இதுதான் நம்மளோட வீடு, இங்கதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்ப ஸ்டீவுக்கு அவரோட பார்ட்னர் ஜேவியர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, பாப்லோ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, ஸ்டீவ் ஷாக் ஆவாருன்னு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா பாப்லோவை தேடி கண்டுபிடிச்சி அவரை ஜெயில கொண்டு வந்து தண்டனை கொடுக்கறதுலாம் வேலைக்கே ஆகாது. அவனை பார்த்த உடனே நாயை சொல்ற மாதிரி சொல்லணும், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு ஸ்டீவ் பாப்லோவை காலி பண்ண ரெடி ஆகுறாரு. எங்க பிரசிடென்ட் ஆபீஸ்ல நம்ம பிரசிடென்ட் சீசர் செம்ம கடுப்புல இருக்காரு. நம்ம பாப்லோவை சீக்கிரமா பிடிச்சே ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய பேர் நிறைய ஐடியாவை சொல்றாங்க. சோ இதுக்கு மேல பாப்லோவும் பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இல்ல, நம்மளும் ரெடியா இல்ல. அதனால ஊருடைய முக்கியமான நகரங்கள்ல தெருவுக்கு தெரு நம்ம ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். சோ இதுக்கு பிரசிடென்ட்டும் ஓகேன்னு சொல்ல புதுசா கர்னலையே கொண்டு வராங்க. அதாவது ஒரு போர் வந்தா ஒரு நாடு எப்படி ரெடி ஆகுமோ அந்த மாதிரி பாப்லோன்ற ஒரே ஒரு பர்சனை பிடிக்கிறதுக்காக அந்த நாட்டுல இருக்கிற மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாமே ரெடி ஆகுது. ஊருக்குள்ள பாப்லோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவா போயிட்டு ஒவ்வொரு வீடா உள்ள போய் பாக்குற அளவுக்கு பாப்லோவை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியில இருக்காங்க. சாரி, பிடிக்கணும்லாம் கிடையாது, பாப்லோ பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், பாப்லோவை போட்டு தள்ளிடுவாங்க. இவங்க மட்டும் இல்லாம நம்ம ஸ்டீவும் பார்ட்னரும் கூட வெறியில தான் இருக்காங்களே. பாப்லோ கட்டி வச்சிருந்த அந்த ஜெயிலு, அந்த ஜெயில ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும், இல்ல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவும் அவரோட பார்ட்னரும் போறாங்க. ஆனா அங்க செக்யூரிட்டிக்கு வேற ஒரு ஆளுங்க இருக்காங்க. பிரசிடென்ட் ஆபீஸ்ல புதுசா ஒரு கர்னல் அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல, அந்த கர்னலோட ஆளுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கன் டிஏ ஏஜென்ட்ஸ் எல்லாம் உள்ள நாங்க அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பாப்லோவை கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் டிஏவும் தேடிக்கிட்டு இருக்க, நம்ம பாப்லோ எங்க போயிருக்காருன்னு பார்த்தா அவரோட ஃபேமிலி கிட்ட தான். ஏன்னா பாப்லோட ஃபேமிலியும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி சேஃபான இடத்துக்கு வந்துட்டாங்க. பாப்லோவை பார்த்த உடனே பாப்லோட ஒய்ஃப், நல்ல வேளை நீங்க உயிரோட வந்தீங்க, உங்களுக்கு மட்டும் ஏதாவது நான் ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாப்லோவும் அவரோட ஆளுங்க கிட்ட, இனிமே ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, அதோட நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வேலை பார்த்தீங்கன்னு அவரோட ஆளுங்களை அனுப்புறாரு. அதோட இன்னொரு விஷயம் அவங்க ஆளுங்க கிட்ட முக்கியமா சொல்றாரு, இவ போலீஸ், மிலிட்டரி அப்படி இப்படின்னு எல்லாருமே நம்மள தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளோட லேபு, நம்மளோட லேண்டு, பணம் இருக்கிற இடம் எல்லாத்தையுமே உடனே நீங்க மாத்தணும். என்ன ஆனாலும் சரி நம்மளோட பிசினஸை ஸ்டாப் பண்ணவே கூடாது, தொடர்ந்து நம்ம பிசினஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட எனக்கு ஒரு டிரைவர் வேணும், அவன் ரொம்ப நம்பிக்கையானவனா இருக்கணும், அதோட அவன் மேல எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இருக்கக்கூடாது. அந்த டிரைவர் மூலியமா தான் என்னால வெளியே போக முடியும். ஆனா சார், நீங்க வெளியே போனீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்பீங்களே, நீங்க இங்கேயே பாதுகாப்பா இருக்கிறது தானே உங்களுக்கு நல்லது அப்படின்னு பாப்லோடைய ஆளுங்க சொல்ல, உடனே பாப்லோ மாசா ஒரு டயலாக் சொல்றாரு, இவனுங்களெல்லாம் பார்த்து பயந்து ஒளியறதுக்கு நான் என்ன எலியா? பாப்லோ கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு இவனுங்க எல்லாருக்கும் காட்டணும். இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள், கவர்மெண்ட்னு எல்லாருக்குமே தெரிய போகுது இந்த பாப்லோனா யாரு அப்படின்னு பாப்லோ மரண மாசா சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, பாப்லோவுக்கு எதிரி வெறும் கவர்மெண்ட் மட்டுமே கிடையாது. பாப்லோ அவருடைய ஒர்க்கர்ஸ் 2 பேரை போட்டு சாகடிச்சிருப்பாருல, அதுல ஒருத்தருடைய ஒய்ஃப், அதான் பாப்லோட பர்த்டே அப்போ ஜெயிலுக்கே வந்து பாப்லோ கிட்டேயே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்களே, நீங்க ஓவரா டாக்ஸை ஏத்துட்டீங்க அப்படின்லாம். அந்த லேடி இப்ப பாப்லோ மேல செம கடுப்பா இருக்காங்க. என் ஹஸ்பண்ட கொன்னுட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. இவங்க பேரு ஜூடி. ஜூடிக்கு ஒரு பிரதர் இருக்காரு, அவரோட பேரு ஜெய்மி. ஜெய்மி என்ன சொல்றாருன்னா, சரி சரி கவலைப்படாத, பாப்லோ கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஜூடி உடனே எது பண்றதா இருந்தாலும் நம்ம சீக்கிரமா பண்ணி ஆகணும், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட கொன்னவனுக்கு என்னையோ ஒன்னையோ கொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, சோ சீக்கிரமா நம்ம அவனுக்கு முன்னாடி முந்திக்கணும். உடனே ஜேமியும், என்ன சொல்ற நீனு, இப்ப ஊரு முழுக்க
பேப்லோவை தான் அரசாங்கமே தேடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ ஏன் தெருவுக்கு தெரு நிறைய மிலிட்டரி ஆளுங்களாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் மீறி வந்து நம்மள கொல்ல போறான் அந்த பேப்லோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜேமி சொல்லும் பொழுது இவங்க 2 பேருக்கும் ஒரு மேனேஜர் இருக்காரு. அவரு வந்துட்டு பேப்லோ பத்தி ரொம்ப தப்பு கணக்கு போடாத, பேப்லோவால என்ன வேணாலும் பண்ண முடியும், அவன் இது வரைக்கும் பண்ண கொலைகள்லாம் அந்த மாதிரி, அவன் ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டானா கண்டிப்பா கொன்னுடுவான் இப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லியும் இந்த ஜேமின்றவரு கேட்கற மாதிரியே இல்லை. இங்க பாருங்க, பேப்லோ இப்ப செம்மையா மாட்டிக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் அவனை தேடுது, அவனோட பிசினஸும் படுக்க போகுது. இந்த நேரத்துல பேப்லோவை யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு குரூப்பை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேப்லோவால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த நேரத்துல பேப்லோவுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே மேனேஜர், எங்க பாரு ஜேமி, என்னதான் கவர்மெண்ட் பேப்லோவை வலை வீசி தேடினாலும் பேப்லோ கூட ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நீ சொல்றது ரொம்ப தப்பு. பேப்லோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணாம அமைதியா இருக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஜேமி கேட்கற மாதிரியே இல்ல. அவரு ஒரு பர்சனுக்கு கால் பண்றாரு. ஆக்சுவலா வந்து பேப்லோவுக்கு கீழேயே வந்து 100 கணக்குல நிறைய போதைப்பொருள் கும்பல்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பிரிஸ்கோ பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப். அதுல ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம டீம் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு இந்த ஜேமி கேட்கிறாரு. இந்த நேரத்துல பேப்லோடைய ஆளு ஒருத்தர், பேப்லோ தான் கேட்டிருப்பார்ல, எனக்கு நம்பிக்கையான கிரிமினல் ரெக்கார்டு இல்லாத ஒரு டிரைவர் வேணும்னு. அதனால பேப்லோடைய ஆளு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அந்த பர்சன் மேல எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் கிடையாது. அந்த பர்சன் கிட்ட, இங்க பாரு, நீ பேப்லோவுக்கு டிரைவரா இருக்கணும். எது பேப்லோவுக்கா? அவர் என் காருக்குள்ள இருந்தாலே என்ன புடிச்சு போட்டுருவாங்களே. இங்க பாரு, அவர் ஒன்னும் ஓப்பனா வர போறது கிடையாது. உன்னோட காரோட டிக்கில அவரு இருப்பாரு. நீ சந்தேகம் வராத மாதிரி அழகா அவர் சொல்ற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். அந்த டிரைவரும் யோசிக்கிறாரு. யோசிக்காதடா, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், ஒழுங்கா அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்ல அந்த டிரைவரும் ஓகேன்னு சொல்றாரு. பேப்லோவை டிக்கில வச்சுக்கிட்டு நீ எம்டி காரை எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்தினா போலீஸ்க்கு கம்பல்சரி டவுட் வரும். அதனால உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பொண்ணையும் பின்னாடி பேசஞ்சர் மாதிரி உட்கார வச்சுக்கோ. யாருக்கும் எந்த டவுட்டும் வராது அப்படின்னு பேப்லோடைய ஆளு சொல்ல இந்த டிரைவரும் அவரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு, எங்க பாரு, இப்ப நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும், என் கூட வா, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், நீ பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை, என்னோட கார்ல பேசஞ்சர் மாதிரி கம்முன்னு உட்காந்துக்கிட்ட வந்தனாவே போதும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. ஆனா அந்த பொண்ணு பாவம் கஷ்டத்துல இருக்க போல பணம் அதிகமா கிடைக்கும்னு இந்த வேலைக்கு ஓகேன்னு சொல்லுது. அந்த பொண்ணை கார்ல உட்கார வச்சு கண்ணை கட்டி பேப்லோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம எந்த ஒரு வேலையில வந்திருக்கோம், யாரை பார்க்க போறோம்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஆனா டிரைவருக்கு தெரியும். அவரு நேரா பேப்லோடைய இடத்துக்கு போறாரு. கூடவே பேப்லோட ஆளும் தான் வராரு. அவரு பேப்லோ கிட்ட, சார் நீங்க கேட்டீங்கல்ல, நம்பிக்கையான கிரிமினல் ரெக்கார்டு இல்லாத ஒரு பர்சன் வேணும்னு டிரைவரா, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, இவன் நீங்க எங்க கேக்குறீங்களோ அவங்க கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்ல பேப்லோவும் அந்த டிரைவரை பாக்குறாரு. எனக்காக நீ இந்த வேலை செய்யறியே, உனக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும்னு தெரியுமா, இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ற, பணத்துக்காகவா அப்படின்னு பேப்லோ கேட்கும் பொழுது, பணத்துக்காகலாம் இல்ல சார், நீங்க எவ்வளவு ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், கவலைப்படாதீங்க, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவர் பேச பேப்லோவுக்கும் அந்த டிரைவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. ஆனா என்ன, பேப்லோ வந்து பேசஞ்சர் மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு மேல கொஞ்சம் டவுட் ஆகுறாரு. உடனே டிரைவரும், சார் அவளை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவளும் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு பேப்லோவும் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்றாரு. இந்த டைம்ல நம்ம ஸ்டீவும் அவரோட பார்ட்னர் ஜேவியரும் ஒரு வழியா இப்ப பேப்லோடைய அந்த ஜெயிலுக்குள்ள அந்த மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் விடுறாங்க, அமெரிக்கன் டிஎஸ். அதனால இவங்களும் உள்ள போறாங்க. ஆனா பார்த்தா இருந்த முக்காவாசி ஆதாரங்களை மிலிட்டரி ஆளுங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப மிச்சம் மீதி இருக்கிறத வச்சுதான் க்ளூவை கண்டுபிடிச்சி பேப்லோவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கணும். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆப் வைக்கிற மாதிரி புதுசா வந்திருக்காருல கர்னல் ஒருத்தர், அவரு நம்ம ஸ்டீவையும் அவரோட பார்ட்னர் கிட்டையும், உங்க இஷ்டத்துக்கு இனிமே நீங்க வேலை செய்யக்கூடாது, நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி தான் வேலை செய்யணும், அதனால பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு கர்னல் மிரட்டலாம் செய்யறாரு. அந்த அளவுக்கு டெரரான ஆளு அவரு. இந்த நேரத்துல பேப்லோ அந்த டிரைவருடைய கார் டிக்கில போயிட்டு படுத்துக்கிறாரு. அப்புறம் அந்த டிரைவர் கஸ்டமர் மாதிரியே இருக்கிற அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க ரோட்ல. பின்னாடி கஸ்டமரா வந்துகிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு டிக்கிக்குள்ள பேப்லோ இருக்கிற விஷயம் எதுவும் தெரியாது. அப்படியே டிரைவரும் காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. என்னதான் இவங்க டாக்ஸி மாதிரியே ஒரு சீனை போட்டு போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல போலீஸும் மிலிட்டரி ஆளுங்களும் காரை நிப்பாட்டி டிக்கிய செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்ன்றதுக்காக பேப்லோடைய ஆளுங்களாம் ஊருக்குள்ள இருக்கிற குட்டி பசங்களுக்கெல்லாம் நிறைய பணமும் இந்த வாக்கி டாக்கி மாதிரியான டிவைஸையும் கொடுத்து எங்கெங்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க, எங்கெங்க போலீஸ் இல்லைன்னு தகவலை சொல்லுங்க அப்படின்னு அந்த குட்டி பசங்க சொல்றத வச்சு இந்த டிரைவர் பக்காவா போலீஸே இல்லாத ரூட்ல பேப்லோவை கூட்டிட்டு போறாரு. பேப்லோ எங்க போறாருன்னா, பேப்லோவை பிடிச்ச மக்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஊருக்குள்ள பேப்லோவுக்கு கீழே வேலை செய்யற ஒரு பெரிய ட்ரக் லார்டு, அவர்கிட்ட கமிஷன் காசை வாங்குறதுக்காக போறாரு. அவரும் பேப்லோவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோவும் எல்லாரும் கமிஷன் ஒழுங்கா கொடுக்குறாங்க தானே அப்படின்னு கேட்கும் பொழுது, பேப்லோ எல்லாருமே கொடுக்குறாங்க, ஆனா ஒரு சில பேர் ரொம்ப ஓவரா பண்றாங்க, ஏன்னா போலீஸ் வேற ஒன்னு தேடுது, இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. முக்கியமா யாருன்னா, நீ ஒரு 2 ஒர்க்கர்ஸை கொன்னல, அதுல ஒருத்தனுடைய ஒய்ஃப் வந்துட்டு
வந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றா. அவங்க கூட சில பேர் வேற சேர்ந்துக்கிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்ல, பேப்லோவும் அவ்வளவுதான பிரச்சனை, அவங்க கதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்லோ பணத்தை வாங்கிட்டு திரும்ப டாக்ஸிக்கே போகலான்னு பொழுது அங்க இருக்கிற மக்களுக்கு பேப்லோ நல்லாவே தெரியும்ல, அப்படியே பேப்லோவை சுத்து போட்டு பேப்லோ ஆட்டோகிராஃப்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு பின்னாடி பேசஞ்சரா இருக்கிற அந்த பொண்ணு பாத்துறா. ஐயோ பேப்லோவா அப்படின்னு டக்குன்னு அப்படி தூங்குற மாதிரி ஒரு சீனை போட்டுறா. எங்க பேப்லோவும் அவர் கையில இருக்கிற காசெல்லாம் அங்க வந்த மக்கள் கையில கொடுத்துட்டு எல்லாரும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. சோ இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. பேப்லோடைய ஆளை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுத்தா ஏதாவது ரிவார்ட் தருவீங்களா அப்படின்னு கேட்க, அவங்களும் கண்டிப்பா ரிவார்டு இருக்குன்னு சொன்ன உடனேயுமே பேப்லோடைய ஆள் ஒருத்தன், அவனோட பேர் அல்கொய்கா, அவன் இந்த இடத்துல தான் இருக்கான், நீங்க வந்தீங்கன்னா பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு தகவலை சொல்றா. அந்த அல்கொய்கா யாருன்னா பேப்லோவுக்கு அந்த டிரைவரை இன்ட்ரோ பண்ணி கொடுத்தால பேப்லோடைய ஆள் ஒருத்தர், அவரோட பேர் தான் அல்கொய்காவே. இப்ப போலீஸ்க்கு இந்த தகவல் தெரிஞ்சிருச்சு. இதை கேட்ட உடனே நம்ம ஸ்டீவும் அவரோட பார்ட்னரும் வேகமா அந்த லொகேஷனுக்கு போறாங்க. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்க அந்த ஜூடின்ற லேடி, அதான் பேப்லோ அவருடைய ஒர்க்கர்ஸை அடிச்சு சாகடிச்சாரு, அதுல ஒருத்தவங்களோட ஒய்ஃப் தான் அந்த ஜூடி. அந்த ஜூடியோடைய பிரதர் ஜெய்மி ஒரு லேப்ல இருக்காரு. இவங்க தனியா அந்த சரக்கு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட மேனேஜர் கால் பண்றாரு. ஏய் ஜேமி, எங்க இருக்க நீ? லேப்ல தான் இருக்கேன், சரக்க உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். டே நான் என்னடா சொன்னேன், பேப்லோவுடைய விஷயம் முடிகிற வரைக்கும் லேப் ஓபன் பண்ண வேணான்னு தானே சொன்னேன். இங்க பாரு, நான் ஓபன் பண்ணுவேன், எனக்கு பேப்லோ பத்தின பயம்லாம் கிடையாது. அதோட நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, புரியுதா? அதுல ஒருத்தனுக்கு கால் பண்ணிருக்கேன் ரிகார்டோன்னு, அவன் ஹெல்ப்புக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த மேனேஜர் ஷாக் ஆகுறாரு. டே எவங்கிட்டயாவது அட்ரஸை சொல்லி தொலைஞ்சியா அப்படின்னு கேட்க, ஆமா சொன்னேன், என்ன இப்போ? அவனுக்கும் பேப்லோவை பிடிக்காது, எனக்கும் பேப்லோவை பிடிக்காது, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டோம், என்ன பிரச்சனை? டே இங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு பேப்லோவை பிடிக்காதுரா, இருந்தாலும் பேப்லோ சொல்றத ஏன் கேக்குறாங்கன்னா அவன் மேல இருக்கிற பயம். நீ என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது, உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி ஓடு அப்படின்னு இவர் சொல்றதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு பேப்லோ வராரு. சோ பேப்லோடைய ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. யாரை நம்ம நம்பி கூப்பிடுறோமோ அவங்களும் பேப்லோடைய ஆளுங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படிதான் ஜேமி மாட்டிக்கிட்டாரு. உள்ள வந்து பேப்லோ ஜேமியோடைய நெத்தி போட்டுல ஷூட் பண்ணி அவரை காலி பண்றாரு. அப்படியே அந்த போன் கால் எடுத்து அந்த மேனேஜர் கிட்ட பேசுறாரு. இவனை போட்டு தள்ளியாச்சு, அடுத்தது ஒன்னையும் அப்புறம் அந்த பொம்பளை இருப்பல ஜூடி, நீங்க தான் நெக்ஸ்ட் அப்படின்னு பேப்லோ சொல்றாரு. சோ இந்த மாதிரி பேப்லோ சொன்ன விஷயம், பேப்லோ ஜேமியை கொண்ட விஷயம்லாம் அந்த ஜூடிக்கு தெரிய வந்து அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், பேப்லோவை சமாளிக்க நமக்கு இன்னும் நிறைய ஃபோர்ஸ்லாம் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க அவங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஸ்டீவும் அவரோட பார்ட்னரும் இன்னும் சில ஆளுங்கலாம் ஒரு லேடி வந்து கால் பண்ணிருப்பாங்களா பேப்லோட ஆள் இந்த இடத்துல இருப்பாருன்னு, அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து ஸ்டீவோட ஒய்ஃப் கால் பண்ண, ஸ்டீவ் என்னால இதுக்கு மேல முடியாது, நான் ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன், நான் அமெரிக்காவுக்கே போக போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்களா. ஸ்டீவ் அவரோட ஒய்ஃபை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக வேகமா அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாரு. எங்க ஸ்டீவோட பார்ட்னரும் மீதி இருக்கிறவங்களும் மட்டும் தான் பேப்லோவுடைய அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவரை பிடிக்கணும். ஸோ ஸ்டீவ் ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே மயாமிக்கு போற அந்த ஃபிளைட்டு போயிடுச்சான். ஸோ நம்ம ஒய்ஃபும் போயிட்டா அப்படின்னு இவர் ரொம்ப சோகமாகறாரு. அப்படியே அவரு பாத்ரூமுக்கு போகும்போது அங்க போதைப் பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. உங்களை மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களால தான்டா இவ்வளவு பேர் வளர்றானுங்க, இவ்வளவு பேர் அழிறானுங்கன்னு போட்டு அந்த ஆளை ஸ்டீவ் செம்ம அடி அடிக்கிறாரு. இந்த டைம்ல அந்த டாக்ஸி டிரைவரும் பேப்லோவை சேஃபா அவரோட வீட்டுல விட்டுட்டு திரும்ப வந்து அந்த லேடி இருக்காங்களா பேசஞ்சர் மாதிரியே இருக்கிறவங்க, அவங்களுக்கு காசையும் கொடுத்துட்டு இவ ஒரு பொண்ணு சொன்ன தகவல்னால போலீஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துல இருக்கிற பேப்லோவுடைய ஆளுகிட்டயே இவர் போறாரு. ஸோ நம்ம பார்ட்னர் ஜேவியரும் மற்ற போலீஸும் அங்க வந்துடுறாங்க. டிரைவருக்கு புரிஞ்சிருது, ஐயோ இவங்க போலீஸ்னு வேகமா தெரிச்சுக்கிட்டு போக பின்னாடியே இவங்க ஃபாலோ பண்றாங்க. பயங்கரமான ஒரு சேசிங்கும் போகுது. ஆனா எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து பேப்லோடைய ஆளுங்க தப்பிச்சிடுறாங்க. ஸோ பேப்லோவும் இப்ப அவரோட லாயர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், திரும்பவும் பிரசிடென்ட் கிட்ட நீ பேச்சுவார்த்தை நடத்து, ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வருவோம், மீதி இருக்கிற என்னோட தண்டனை காலத்தை நான் அவங்க சொல்ற மாதிரியே வேற ஒரு ஜெயிலே கழிச்சுக்கிறேன் அப்படின்னு பேப்லோ சொல்ல, சரின்னு அந்த லாயரும் பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு கால் பண்றாரு. ஆனா அங்க கால் அட்டன் பண்றது அந்த அசிஸ்டன்ட் இருப்பார்ல, பேப்லோ கூட பிரசிடென்ட்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருப்பாரு ஜெயில, அவரு தான் அட்டன் பண்றாரு. சோ லாயரும் இங்க பாருங்க, பேப்லோ சரணடைறாராம். கடைசியா ஒரு சமாதான ஒப்பந்தம் போடுவோம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் யோ போயிட்டு டிவி ஆன் பண்ணி பாரியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் டிவி ஆன் பண்ணி பார்த்தா அதுல பப்ளிக்கா ஒரு விஷயம் சொல்றாங்க, பேப்லோ ஜெயில இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்காம இருந்தது, இவ திரும்பவும்
பேப்லோ தப்பிச்சு வெளியே வந்துட்டான். அகைன் ப்ராப்ளங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ பேப்லோ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை சும்மா விடக்கூடாது. பேப்லோவை பத்தின ஒரு சின்ன தகவலை சொன்னா கூட அவங்களுக்கு $1.4 மில்லியன் அளவுக்கு ரிவார்ட்ஸை நாங்க கொடுக்க போறோம். அதோட இதுக்கப்புறம் பேப்லோ கூட எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பேப்லோவை தேடி கண்டுபிடிச்சி அவனை ஜெயிலில் போடுறதுலாம் கிடையாது. பேப்லோவை பார்த்த உடனே எங்க ஆளுங்க நாயை சொல்ற மாதிரி சுட்டு கொன்னு போடுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் இங்க பேப்லோல இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ அவ்வளவுதான், அதுக்கு மேல பேப்லோவால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பேப்லோவை கொல்லணுன்ற அளவுக்கு வெறியோட கவர்மெண்ட் இப்ப முடிவுக்கு வந்துட்டாங்க. போன எபிசோட்ல அந்த டாக்ஸி டிரைவர் அப்புறம் பேப்லோடைய ஆளு அல் புய்கான்றவர் அவங்க 2 பேரும் இங்க தான் இருக்காங்கன்னு ஒரு லேடி சொன்ன தகவல்ல பார்ட்னரும் டிஏ ஆளுங்களும் வந்தாங்க. ஆனா எப்படியோ இவங்க தப்பிச்சிட்டாங்க. நம்மள பத்தின தகவலை யாரு சொல்லிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவங்க இருந்த இடம் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் ஏரியா. கண்டிப்பா இந்த ப்ராஸ்டியூட் லேடியில எவளாவது ஒருத்தி தான் அதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள புகுந்து எல்லா பொண்ணுங்களையும் சாகடிக்கிறாங்க. இந்த விஷயத்த நிறைய மக்கள் பயத்தோட பாக்குறாங்க. அந்த மக்கள்ல ஒருத்தியா தான் அந்த டாக்ஸி டிரைவர் பின்னாடி பேசஞ்சரா ஒரு பொண்ணு போவால, அந்த பொண்ணும் பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் எவ்வளவு மோசமானவங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் புரிய வருது. இந்த நேரத்துல பேப்லோ வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. பாத்ரூம் உடைய கபோர்டு டாய்லெட் சீட்லாம் உடைஞ்சு போயிருக்கு. ஒரு சின்ன ஸ்கிராச் இருந்தாலே வீட்டையே மாத்துற ஆளு இப்ப பாவம் அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட ஒரு பேட்டியும் கொடுக்கறாரு. நான் என்ன சொல்றேன், நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்றேன். போலீஸ்ல திரும்பவும் நான் சரண்டர் ஆகுறேன். என்ன ஜெயில போட்டு அடைங்க. என்னோட ஜெயில் கூட தேவையில்லை. நீங்களே ஏதாவது ஒரு ஜெயில பார்த்து அதுல கூட எனக்கான தண்டனையை கொடுங்க. எனக்கு பேசிக்கான சில நீட்ஸ் இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. கவர்மெண்ட் வந்து என் கூட ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துதான் ஆகணும். உடனே இந்த மாதிரி டிவில இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க. நான் மாட்டு ஒரு ஜெயில கட்டிட்டு நிம்மதியா இருந்தேன். தேவையில்லாம மிலிட்டரி பாதுகாப்பை போட்டு என்னை தப்பிக்க வச்சதே கவர்மெண்ட் தான். ஆனா என்னமோ நான் தப்பிச்ச மாதிரி சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்னோட தண்டனையை நான் ஏத்துக்க ரெடியா இருக்கேன். என்ன ஜெயில போட்டு அடைங்க. அதுவும் என்ன வேற ஒரு நாட்டுக்கெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது. என் தண்டனை முழுக்க நான் கொலம்பியால தான் இருப்பேனே. இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ரிப்போர்ட்டரும் சரி உங்களோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்க, என்னோட ஃபியூச்சர் என்ன, நான் வயசாகி நிம்மதியா சாக போறேன் அப்படின்னு பேப்லோ இன்டர்வியூ கொடுக்குறாரு. இது டிவிலையும் வருது. அதை பிரசிடென்ட் சீசரும் பாக்குறாரு. ஆனா இதுக்கு மேல இவரால் என்ன பண்ண முடியும், ஏன்னா பப்ளிக்கா இதுக்கு மேல பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அகைன் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னா மக்கள் கிட்ட இந்த பிரசிடென்ட்டுக்கு தான் கெட்ட பேரே. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் பேப்லோவை ஒழிச்சு கட்டியே ஆகணும், இல்லைன்னா அவனால நமக்கு தான் ப்ராப்ளம்னு கொலம்பியால இருக்கிற அமெரிக்கன் எம்பசியோடைய அம்பாசிடரை வேற ஒரு ஆளா போடுறாங்க. அவரு நல்லா முரட்டு பேசு. அவர் நம்ம ஸ்டீவ் பார்ட்னர்லாம் இருக்காங்கல்ல டிஏ ஏஜென்ட், அதுக்கு ஒரு மேலதிகாரியா ஒரு புது ஆளை போடுறாங்க. கொலம்பியால இருக்கிற அமெரிக்காவை சேர்ந்த நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அதுல அம்பாசிடர் பேசுறாரு, நம்ம எல்லாருமே வேற வேற டிபார்ட்மெண்டா தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம். ஆனா அந்த பேப்லோவை பிடிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா பேப்லோவை நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. டிஏ ஏஜென்ட்டுக்கெல்லாம் பாஸா ஒரு ஆன்டி இருக்காங்க. பேப்லோவை பிடிக்கிற இந்த மிஷினுக்காக ஆளுங்களை ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அதுல ஸ்டீவ் இல்ல. உடனே பார்ட்னர் ஜேவியரும் போயிட்டு அந்த ஆன்டி கிட்ட, இங்க பாருங்க, இந்த பேப்லோ கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் தான் ஆரம்பத்துல இருந்தே நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட அவனோட உயிர் கூட போயிருக்குன்னு சொல்லலாம். அதனால ஸ்டீவை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஆன்டியும், ஆனா ஸ்டீவ் அரெஸ்ட் ஆகியிருக்கானே, ஏர்போர்ட்ல பாத்ரூம்ல ஒரு பர்சனை போட்டு சம்மாடி அடிச்சிருக்கான். அங்க இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி இந்த மிஷின்ல சேர்க்க முடியும்? உடனே பார்ட்னரும், இங்க பாருங்க, அவன் ஆல்ரெடி பேப்லோ தப்பிச்சு போனதுல செம்ம கடுப்புல இருக்கான். அதோட அவன் ஒய்ஃப் இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், அமெரிக்காவுக்கு போகலான்னு நேரா அவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. பேப்லோ தப்பிச்சு போன சோகம், பொண்டாட்டி பிரிஞ்சு போன சோகம்னு ரெண்டும் அவன் மண்டைக்குள்ள ஏறி ஒரு கோவத்துல அந்த பர்சனை போட்டு அடிச்சிட்டானே தவிர உண்மையிலேயே ஸ்டீவ் ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு ஆபீசர்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆன்டி எதுவும் சொல்லாம போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஸ்டீவ், என்னடா என்ன மிஷின்ல சேர்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லடா அந்த பொம்பளை எதுவும் சொல்லாம போய்கிட்டே இருக்கு. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமே இந்த மிஷின்ல வந்து எங்க கூட சேர்ந்து பேப்லோவை பிடிக்க தான் போற நீ அப்படின்ற மாதிரி பார்ட்னரும் ஆறுதல் சொல்றாரு ஸ்டீவுக்கு. இந்த நேரத்துல பேப்லோ அவரோட ஃபேமிலி கூட இருக்காரு. அப்ப பேப்லோட ஆளுங்களும் பேப்லோ காலி பண்ணாருல ஒரு 2 பேரை, அந்த 2 ஒர்க்கர்ஸ், அதுல ஒருத்தரோட ஒய்ஃப் தானே ஜூடின்றவங்க, அந்த ஜூடியை தான் தேடிக்கிட்டு இருக்காங்களே போட்டு தள்ளுறதுக்கு. ஜூடியை மட்டும் கிடையாது, அவங்களோட மேனேஜர். அந்த 2 பேருமே இன்னும் கிடைக்கல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் பேப்லோட ஆளு அல்புய்கா இருக்காருல, அவரு பேப்லோட டிரைவர் கிட்ட, டேய் பேசஞ்சரா ஒரு பொண்ணு வருவாளடா, அந்த பொண்ணை போயிட்டு நம்ம விசாரிக்கணும், ஒருவேளை அந்த பொண்ணு போலீஸ்க்கு தகவல் சொல்லிருக்கலாம்ல இப்படின்னு ஒரு டவுட் பட டிரைவரும் புரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணையும் கொல்லதான் போறாங்க அப்படின்னு. ஆனா அந்த பேசஞ்சர் பொண்ணை வந்து டிரைவருக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த பொண்ணை கொல்றது இவருக்கு பிடிக்கவே இல்ல. இங்க பாடுறா, கண்டிப்பா அந்த பொண்ணு சொல்லிருக்க வாய்ப்பே கிடையாது, சரியா, அவளை விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாரு. இந்த நேரத்துல பேப்லோவோட லாயர் அவரு பிரசிடென்ட்டை நேர்ல மீட் பண்ணி பேப்லோவுக்காக இந்த சமாதான பேச்சுவார்த்தையை பத்தி பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பிரசிடென்ட் ஆபீஸ்ல அவரை உள்ள கூட விட மாட்டாங்க. ஏன்னா பிரசிடென்ட் சீசர் தெளிவா இருக்காரு, இதுக்கு மேல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஆல்ரெடி சமாதானமா பேச்சுவார்த்தை பண்ணி பேப்லோ என்னென்னமோ கேட்டாரு, சொந்தமா ஜெயிலாம் வேணும்
வேணும்னு. இது எல்லாத்துக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க ஓகே சொல்லி பேப்லோவை ஜெயில வச்சா, ஆனா பேப்லோ அங்க போயும் தொடர்ந்து கொலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தானே. இதுக்கு மேல பேச்சுவார்த்தை கிடையாது. பேப்லோவை உயிரோடவோ இல்ல பொணமாவோ பிடிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு முடிவுல இருக்காங்க. பேப்லோவோட லாயரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஜெனரல் ஒருத்தர் வயசான தாத்தா அவர்கிட்ட பேசுறாரு. ஆக்சுவலா இவரை அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் கிடையாது. வேற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதோட இவர் தன்னிச்சையா செயல்படலாம். இவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பேப்லோட லாயரும் அந்த ஜெனரல் தாத்தா கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு பர்சனுமே நியாயமான முறையில செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கணும். இந்த மாதிரி ரோட்ல நாய்களை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுறது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஜெனரல் தாத்தா வந்துட்டு பேப்லோ சரணடைஞ்சு அவரு கூட ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்காரு. எங்க பிரசிடென்ட் ஆபீஸ்லயும் மீட்டிங் போகுது. பிரசிடென்ட் மீதி இருக்கிற எல்லாருமே பேசுறாங்க. இந்த பேப்லோனால அவனை பிடிக்கணும்ன்றதுக்காக அமெரிக்கா அவங்க டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்புது. இங்க நம்ம ஊருக்குள்ள நிறைய மக்கள் பேப்லோவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த நிலைமை போச்சுன்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சதுன்னா நம்ம மக்கள் தான் அப்பாவியா இறந்து போவாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட்னு எல்லாமே ஒன்னா தான் வேலை செய்யணும். எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங், அதுல கொலம்பியன் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட், அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட், டிஇஏன்னு எல்லாருமே ஒரே இடத்துல ஆபீஸே வச்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இனிமே ஒர்க் பண்ண போறாங்க. பிரசிடென்ட்டும் லைவ் டிவில பேப்லோவை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு $1.4 மில்லியன் பணமா தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட பேப்லோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காகவே ஒரு டோல் ஃப்ரீ நம்பரையும் உருவாக்கி இருக்காங்க. பேப்லோட ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நம்பருக்கு வேணும்னே கால் பண்ணி பேப்லோ இங்க தான் இருக்கான் அங்க தான் இருக்கான்னு ஃபேக்கா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஃபுல்லாவே பிராங்க் தான். இதனால டிபார்ட்மெண்டே செமையா கடுப்பாக்குறாங்க. இந்த நம்பர்ல இருந்து வர காலை எதையுமே அவங்க நம்புற மாதிரியே இல்ல. ஆனா ஒரு தடவை ஒரு கால் வருது, இந்த மாதிரி இந்த அட்ரஸ்ல பேப்லோ இருப்பாரோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அதே அட்ரஸ் சொல்றாரு. இப்படி 3-4 பேர் அதே அட்ரஸ் சொல்றாங்களா, மேபி இது உண்மையா இருக்கலான்னு டிபார்ட்மெண்ட்டும் அப்படியே பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு வேகமா அங்க போய் பார்த்தா அகைன் அது பிராங்க் கால் தான். இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்க அந்த ஜெனரல் தாத்தா இருக்காருல, அவர் பேப்லோட லாயர் கிட்ட பேசினாரு தானே. இந்த விஷயம் பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருக்கிற அந்த அசிஸ்டன்ட்க்கு தெரிய வந்து அவரு ஜெனரல் தாத்தாவை பார்க்க வராரு. சார், பிரசிடென்ட் தெளிவா சொல்லிருக்காரு, நம்ம எக்காரணத்தை கொண்டும் பேப்லோ கிட்டையும் அவரோட ஆளுங்க கிட்டையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா நீங்க பேப்லோடைய லாயர் கிட்ட பேசிருக்கீங்களே. ஆமா பேசுனா, அதுக்கு என்ன இப்போ? பிரசிடென்ட் சொன்னா நீ தான் கேட்கணும். நான் ஒன்னும் பிரசிடென்ட்காகலாம் வேலை செய்யல. ஆனா நீங்க அந்த மக்களுக்காக தானே வேலை செய்றீங்க. மக்களுடைய பிரதிநிதி அவரு சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணுமே. உடனே நம்ம ஜெனரல் தாத்தாவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், பேப்லோ தப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ஹாஸ்டேஜா அவன் பிடிச்சானமே, அப்படியா? ஆமா, அவ்வளோ மிலிட்டரி ஆளுங்க சுத்தி இருந்தும் வெளியே வந்து உங்களை பிடிச்சிட்டு போனானா இல்ல நீங்களா உள்ள போனீங்களா? நானா தான் உள்ள போனேன். இதுக்காக போனீங்க? எனக்கு தெரிஞ்சு பேப்லோ அவனா தப்பிக்கல, நீங்க தான் தப்பிக்க விட்டுருக்கீங்கன்னு உங்க மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு விசாரணை கமிஷனை உங்க மேலேயே நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல அந்த அசிஸ்டன்ட் கடுப்பாகி போயா கிளவா அப்படின்னு ஜெனரல் தாத்தாவை திட்டிட்டு அங்க இருந்து வராரு. பேப்லோட டிரைவரும் பேப்லோட ஆளு புய்காவும் பேப்லோ வீட்டுல வந்துட்டு கபோர்டு உடைஞ்சு போயிருந்ததுல அதை புதுசா ஒண்ணுத்த வாங்கி கார்ல போட்டுக்கிட்டு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பேசஞ்சரா இருந்த அந்த லேடியை கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவன் மேலதான் டவுட் இருக்கு அப்படின்னு அந்த புய்கான்றவரு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போக சொல்றாரு. இவங்களும் போறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணும் வந்தது இவங்க தான் பார்த்து வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் தேடுறாங்க. அந்த டிரைவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு அந்த பொண்ணு இங்க தான் இருக்கான்னு. ஆனா அதை பேப்லோட ஆளு கிட்ட சொல்லாம, அந்த பொண்ணு எங்கேயோ வெளியே போயிருக்கா போல, வா நம்ம போலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை காப்பாத்துறாரு அந்த டிரைவர். இந்த நேரத்துல பேப்லோவோட லாயர் பேப்லோவை மீட் பண்றாரு. பேப்லோ, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டான். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாதானே அவங்க கிட்ட பேச முடியும். சோ உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட அவங்க ரெடியாவே இல்ல. ஆனா இன்னொரு ஜெனரல் தாத்தா இருக்காரு. அவரும் பெரிய அத்தாரிட்டியில இருக்கிறவர் தான். ஆனா அவரு பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்காரு. சோ அவரு மூலியமா இந்த நிலைமையே நம்மளால மாத்த முடியும். அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதோட இந்த ஜெனரல் தாத்தா இருக்காருல்ல, அவரு இந்த போதை பொருள் எல்லாம் லீகல் பண்ணலாமா அப்படின்ற ஐடியால எல்லாம் இருக்காரு. சோ அதனால பிரச்சனையே இல்லை, எல்லாமே செமையா போகும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசும்பொழுது நம்ம பேப்லோடைய ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படியே மறைஞ்சு ஒளிஞ்சு எவ்வளவு நாள் வாழ முடியும்? பேப்லோக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. பேப்லோவும் அவரோட ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரிலாம் ஒன்னும் ஆகாதுன்னு சமாதானப்படுத்துறாரு. சோ நம்மளோட போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி இருக்காருல்ல, அவரு எப்படியோ ஒரு வழியா டிஏ உடைய பாஸா இருக்கிற அந்த லேடி, அதாவது ஆன்டி, அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வேலையில ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனா அந்த ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, இன்னும் ஒரு பிளாக் மார்க் வந்தது அப்படின்னா நீ இந்த வேலையிலேயே இருக்கவே முடியாது. அதனால ஒழுங்கா வேலை செய், நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஸ்டீவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட பார்ட்னர் கிட்ட பேசுறாரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் வருது புதுசா. ஒரு கடையில இருந்து கபோர்டு, டாய்லெட் சீட் எல்லாம் ஒரு 2 பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. மேபி அது பேப்லோட ஆளுங்களா கூட இருக்கலாம். இதனால நமக்கு பேப்லோ இருக்கிற இடம் கூட தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எது கக்கூசை வச்சு பேப்லோ இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பேப்லோ வந்துட்டு ஒரு ஜெயில கட்டினார்ல, அந்த ஜெயிலையும் இதே மாடல் டாய்லெட் தான் யூஸ் பண்ணி இருந்தாங்க. சோ அதே டாய்லெட்டை 2 பேர் வாங்கியிருக்காங்க.
இருக்காங்க. கண்டிப்பா அது பேப்லோட ஆளுங்க தான். யாருக்காக வாங்கியிருப்பாங்க? பேப்லோவுக்காக தான். சோ அவங்கள ட்ராக் பண்ணாவே பேப்லோ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஏ உடைய பெர்மிஷன் கேக்குறாங்க இவங்க. அவங்க மூலியமா மேல ஃபிளைட் எல்லாம் பறக்க விட்டு அந்த கார் போன டைரக்ஷன்ல இருக்கிற எல்லா சேட்டலைட் போனையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் பேப்லோவுடைய ஒரு ஆளு ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, நான் முக்கியமான இடத்துல இருக்கேன், என்னால பேச முடியாது அப்படின்னு. இது எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறாங்க. சோ அந்த ஏரியாவை இவங்க மார்க் பண்றாங்க. அங்க சின்ன சின்னதா நிறைய வீடு இருக்கு, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, பங்களா வீடு மாதிரிலாம் இருக்கு. கண்டிப்பா பேப்லோ இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு இவங்களால அங்க போக முடியாது. இவங்களுக்கு பெர்மிஷன் வேணும். ஏன்னா இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கல்ல. சோ இந்த விஷயத்த அந்த டிஏ உடைய ஆன்ட்டி, பாஸ் ஆன்ட்டி அவங்க கிட்ட சொல்ல அவங்க கர்னல் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா அவர் கொடுக்க மாட்டாரு. ஆனா சும்மா விடுவாங்களா? இவங்க அமெரிக்கன்ல. சோ அதனால அந்த அமெரிக்கன் பவரை யூஸ் பண்ணி பிரசிடென்ட் கிட்டயே பேசி பிரசிடென்ட் பெர்மிஷன் கொடுத்த உடனே வேற வழியில கர்னலும் ஓகேன்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. கன்னு அது இதுன்னு எல்லாரும் ஒரு ஃபோர்ஸோட பேப்லோவை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா இவங்க பண்ண தப்பு என்னன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸை கூட்டிட்டு போனதுதான். தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுதே இந்த மாதிரி போலீஸ்லாம் வராங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருது. அதனால பேப்லோட ஆளுங்களும் அலர்ட் ஆகி உடனே பேப்லோ கிட்ட தகவல் சொல்ல அவரும் வந்து பாக்குறாரு போலீஸ்லாம் வராங்க. உடனே அவரோட ஃபேமிலின்னு எல்லாரையும் கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகி போறாரு. சோ இங்க நம்ம ஆளுங்க வந்து பார்க்கும் பொழுது பேப்லோ ஆளையே காணும். அப்படியே எல்லாரும் கடுப்பாகிறாங்க. ஆனா இந்த இடத்தை எப்படி வச்சு ட்ராக் பண்ணாங்க? அந்த டாய்லெட்டை வச்சு தானே. அந்த டாய்லெட் அங்க இருக்கு. சோ பேப்லோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க தான் இருந்திருக்கான். நம்ம வரத்தை புரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான். நம்ம கிட்டத்தட்ட பேப்லோவை நெருங்கிட்டோம் அப்படின்னு இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. சோ பேப்லோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவரோட ஃபேமிலியோட வேற ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகுறாரு. ஆனா டென்ஷன்ல இருக்கிறது பேப்லோட ஒய்ஃப் தான். பேப்லோ, நேத்து நம்ம கிட்டத்தட்ட மாட்டிருப்போம். போலீஸ் மிலிட்டரிலாம் உன்னை பிடிக்க வந்துட்டாங்க. இப்படியே நம்மளால ஓடி ஒளிய முடியாது பேப்லோ, ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல பேப்லோவும் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமா இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பேப்லோ சொல்றாரு. சோ இவ்வளவு நேரம் பேப்லோ பேச்சுவார்த்தைக்காக தான் கம்முன்னு இருந்தாரு. கவர்மெண்ட் தான் கூட பேச்சுவார்த்தைக்கு வரும், திரும்ப நம்ம ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சா பிரசிடென்ட் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால பேப்லோவுக்கும் வேற வழி இல்ல. அவரோட ஆளுங்க கிட்ட தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ கண்ணுல பாத்தீங்கனாலே போட்டு தள்ளுங்க அப்படின்னு. ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் பேப்லோவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அரசாங்கம் பண்ண நல்லதை விட பேப்லோ அதிக நல்லது பண்ணிருக்காரு. அதனால மக்கள் சப்போர்ட் இருக்கு. அந்த குட்டி பசங்க எல்லாம் வாக்கி டாக்கியை வச்சுக்கிட்டு போலீஸ் எங்க இருக்காங்கன்ற தகவலை சொல்றாங்க. பேப்லோடைய ஆளுங்களும் போயிட்டு அந்த போலீஸை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. ரியல் லைஃப்ல இந்த இன்சிடென்ட்டை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஊருடைய தெரு முழுக்கவே ஃபுல்லா போலீஸோடைய டெட் பாடிஸா இருந்ததான். அந்த அளவுக்கு பேப்லோட ஆளுங்க காவலுக்கு இருக்கிற எல்லா போலீஸையும் காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் பேப்லோ கம்முன்னு இருந்தா நம்ம ஸ்டீவ், டிஏ ஏஜென்ட்ஸ், அப்புறம் கொலம்பியன் கவர்மெண்ட் இவங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா இப்ப பேப்லோ திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனேயுமே எல்லாரும் அப்படியே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பேப்லோவுடைய கோவம் அதிகமாயிடுச்சு. ஊருக்குள்ள பாம்லாம் வெடிக்குது, நிறைய மக்கள் இறந்து போறாங்க. சும்மா இருந்தவனு சொரிஞ்சு விட்டுட்டோமோ, பேசாம பேப்லோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும் போதே போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் பிரசிடென்ட்டுக்கு இப்ப தோண ஆரம்பிக்குது. பேப்லோவுடைய ஆளுங்களாம் போலீஸ பார்த்தாலே கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குனா ஒரே வருஷத்துல 400 போலீஸ் ஆபீசர்ஸ் காலி. இந்த இடத்துல தான் போலீஸ் ஆபீசர்ஸ் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்டே வருது. என்னன்னா போலீஸ் ஆபீசரா இருந்தாவே நம்மள சாகடிச்சிருவாங்க அப்படின்ற நிலைமையிலையும் நான் போலீஸ் ஆவேன், மக்களுக்காக நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா என்ன, கவர்மெண்ட், மக்கள் இவங்களாம் தான் பயத்துல இருந்தாங்க. ஏன்னா பேப்லோ அடுத்தது என்ன பண்ணுவாருன்னு தெரியல. நம்ம பிரசிடென்ட் சீசரும் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பேப்லோவை எதிர்த்து போராடுறதுக்கு தைரியமான போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் வேணும். அதனால இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி போன போலீஸ் எல்லாம் திரும்ப கொலம்பியாவுக்கு கூப்பிடுறாரு. அப்படிதான் நம்ம நல்ல போலீஸ் கரிலோவையும் கூப்பிடுறாங்க. கரிலோவும் வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பேப்லோ கூட அவருக்கு தீர்க்கப்படாத ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை முடிக்கிறதுக்காக. இந்த நேரத்துல பேப்லோ ஒரு வீட்டுல இருக்காரு. அங்க நிறைய பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பேப்லோ இருக்கிற அந்த வீடு யாரோடதுன்னா ஜூடி இருக்காங்கல்ல, அவங்களோட வீடு தான். ஜூடியோடைய ஆளுங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா ஜூடி எஸ்கேப். பேப்லோவும் ஜூடியோடைய ஆளுங்க கிட்ட, நீங்க எல்லாரும் லேப்ல சரக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க ஒன்னும் அந்த ஜூடின்ற பொம்பளைக்காக எல்லாம் வேலை செய்யல. அந்த ஜூடியோடைய புருஷனே எனக்கு கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். நீங்க யூஸ் பண்ற லேபு, அதுல இருந்த பொருள், அந்த சரக்கு, அதை வித்து வந்த பணம் எல்லாமே எனக்கு சொந்தமானது. உங்களோட உண்மையான பாஸே நான் தான்டா, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க அந்த ஜூடி எங்க இருக்கா இப்படின்னு பேப்லோ இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஜூடி உண்மையிலேயே எங்க இருக்காங்கன்னா பேச்சோ இருக்காருல்ல, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஒரு புது கேரக்டர், இவரோட பேரு கில்பர்ட்டோ. ஆக்சுவலா பேப்லோவுக்கு அடுத்தபடியா பவர்ல இருக்கிற ஒரு ஆளு இவர் தான். நம்ம இவ்வளவு நாள் பேச்சோ தான் நம்பர் 2 அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பேச்சோவுக்கும் மேல இருக்கிறவர் தான் இவரு. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய பணக்காரரு. பேப்லோவுக்கு அப்புறம் பேச்சோ தான் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா பேச்சோவை கண்ட்ரோல் பண்றதே இந்த கில்பர்ட்டோ தான். ஒரு கட்டத்துல இவங்க எல்லாரும் பேப்லோவை மீட் பண்ணாங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு டீலையும் போட்டுக்கிட்டாங்க. அமெரிக்காவோட மயாமி வந்துட்டு பேப்லோவுக்கு, நியூயார்க் வந்து இந்த கில்பர்ட்டோவுக்கு, அப்புறம் லாஸ் ஏஞ்சலஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துப்பாங்க. இதுதான் இந்த டீலே. இந்த டீல் படி
எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ டோட்டலா எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த கில்பர்ட்டோ, அவரோட பிரதரு பேச்சோ, அப்புறம் ஜூடி, இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேப்லோ சாகணும்னு நான் மட்டும் கிடையாது, நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க. அதனால பேப்லோவை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா உங்களோட பிசினஸும் நல்லா இருக்கும், நானும் உயிர் பழைப்பேன் அப்படின்ற மாதிரி ஜூடி சொல்லும் பொழுது, ஆனா இந்த நிலைமையில பேப்லோவை தேடி கண்டுபிடிச்சி கொல்றதுலாம் முடியாத காரியம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்லோ எதை தேடி போறானோ அதை கண்டுபிடிக்கணும். பேப்லோ இப்ப ஒன்ன தான் தேடிக்கிட்டு இருக்கான். உன் கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா லேபையும் பிடிச்சி அங்க இருக்கிறவங்கள கொன்னுகிட்டு இருக்கான். உன் லேபோட லொகேஷன் எல்லாம் நம்ம போலீஸ்க்கு சொன்னோம்னா போலீஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க, பேப்லோவையும் பிடிப்பாங்க. உடனே ஜோடியும், அட நீங்க போங்க, பிடிச்சி ஜெயில போட்டு திரும்பவும் தப்பிக்கிறதுக்கா, உனக்கு விஷயமே தெரியாதா, பேப்லோவை பிடிச்ச உடனேயுமே ஜெயில எல்லாம் இப்ப போட மாட்டாங்க, பார்த்தாலே சுட்டு கொன்னுடுவாங்க. அதோட நிறைய திறமையான போலீஸ்லாம் திரும்ப கொலம்பியாவுக்கு வந்துட்டாங்க. முக்கியமா அந்த கரிலோ, அவன் கொலம்பியாவுக்கு வந்துட்டான், பேப்லோவை கண்டிப்பா அவன் கொல்லாம விட மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க கரிலோவை பத்திலாம் பேசுறாங்க. அந்த அளவுக்கு கரிலோ சம போலீஸ். கரிலோவும் வந்துட்டாரு. அவரு ஸ்டீவ் கிட்டையும் பார்ட்னர் கிட்டையும் நம்ம ஆல்ரெடி பண்ண தப்ப பண்ணவே கூடாது, இனிமே நம்ம பண்ற எல்லாமே திடீர் தாக்குதலா இருக்கணும், நம்ம பொறுமையா போறதுனாலதான் நம்ம போக்குறதுக்குள்ளேயே பேப்லோ எஸ்கேப் ஆகி போயிடுறான், நம்ம எப்ப வருவோம் எப்படி வருவோம்னு பேப்லோவுக்கும் அவருடைய ஆளுங்களுக்கும் தெரியவே கூடாது, இதெல்லாம் தாண்டி நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற விஷயம் பேப்லோவுக்கு தெரிய வரணும் அப்படின்னு கரிலோ ட்ரக்ஸையும் ஆளுங்களையும் கூட்டிட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. பேப்லோட இன்ஃபார்மர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்களே, பிள்ளக்கா பசங்க கையில எல்லாம் ரேடியோ வச்சுக்கிட்டு, அந்த பசங்க இந்த மாதிரி போலீஸ்லாம் வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. கரிலோ என்ன பண்றாருன்னா பேப்லோடைய ஒரு பெரிய டிராயிங் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு மூச்சா போறாரு. இந்த விஷயத்த அங்க இருக்கிற சின்ன பசங்களும் பார்த்து தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேப்லோடைய ஆளும் பேப்லோ கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி அந்த கரிலோ போலீஸ் திரும்ப வந்துட்டான், வந்தது மட்டும் இல்லாம உங்களோட டிராயிங் மேலேயே அவன் மூச்சா போயிருக்கான் அப்படின்னு சொல்ல பேப்லோ கடுப்பாகிறாரு. கடுப்பையும் தாண்டி அவருக்கு கரிலோ மேல கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா பேப்லோவை எதிர்த்து பேசின ஒரே போலீஸ் ஆபீசர் கரிலோ மட்டும்தான். இந்த அளவுக்கு பேசியிருக்கானா அவன் ரொம்ப தைரியமானவன் தான் அப்படின்னு பேப்லோவுக்கும் தெரியும். கரிலோ எதுக்காக இப்ப ட்ரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய பேரை கூட்டிட்டு போனாரு அப்படின்னா நம்மளோட மூமெண்ட் எல்லாத்தையும் பேப்லோ ஏதோ ஒரு வகையில வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப கூட இவங்க போகும்பொழுது சின்ன பசங்களாம் வாக்கி டாக்கில தகவல் சொன்னாங்க, இந்த விஷயத்தெல்லாம் டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பெல்லாம் ஒரு மிஷனுக்காக கிளம்பி போறோமோ நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே பேப்லோவுக்கு அந்த தகவல் போயிடுது, அந்த தகவலை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஆல்ரெடி ட்ராக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற பசங்களை பிடிக்கிறாங்க. பார்த்தா எல்லாம் தம்மா துண்டு பசங்க. கரிலோ வந்து அந்த பசங்களை பிடிச்சி லைனா நிக்க வச்சிருக்காரு. இந்த மிஷனுக்கு வந்து அவர் ஸ்டீவை கூப்பிடவே இல்லை, ஸ்டீவோட பார்ட்னர் ஜேவியர் மட்டும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்க அந்த சின்ன பசங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நாங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின உடனேயுமே நாங்க எங்க போறோம், எந்த டைரக்ஷன்ல போறோம், எவ்வளவு பேர் போறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க பேப்லோவுக்கு சொல்றீங்க. நான் இதுக்கு மேல எவனும் கையில வாக்கி டாக்கிய தொடக்கூட கூடாது, புரியுதா அப்படின்னு கரிலோ டென்ஷன்ல பேச, அந்த சின்ன பசங்கள ஒருத்தன் கரிலோ கிட்டயே நெக்கலா பேசுறான். இந்த பையன் நெக்கலா பேசுறத பார்த்துட்டு மீதி பசங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. இத கரிலோவும் புரிஞ்சுக்கிட்டு அந்த நெக்கலா பேசின பையனோட மண்டையிலேயே புல்லட் இறக்குறாரு. அவ்வளவுதான், அந்த சின்ன பையன் இறந்து போறான். இதனால மீதி இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. அதுல ஒரு குட்டி பையன் மட்டும் ரொம்ப பயப்படுறான். கரிலோ அந்த குட்டி பையன் கிட்ட போயிட்டு ஒரு புல்லட்டை கொடுத்து, இந்த புல்லட்டை நீ பேப்லோ கிட்ட கொடுக்கணும், அதோட நான் சொல்றதையும் சொல்லு, இந்த புல்லட் அவனுக்கானது, கண்டிப்பா அவனை தேடி கொல்லுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் அப்படியே பயந்துக்கிட்டு ஓடுறான். மீதி இருக்கிற பசங்களையும் அவங்க விட்டுறாங்க. ஆனா என்ன, கரிலோ ஒரு சின்ன பையனை கொன்னுட்டாரு. இதை நம்ம பார்ட்னர் ஜேவியரும் பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இந்த நேரத்துல பேப்லோ அவரோட ஒய்ஃப் ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃப் திரும்பவும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, அந்த கரிலோ போலீஸ் ஆபீசர் வந்துட்டானா, அவன் தானே கஸ்டோவாவை கொன்னது அப்படின்னு கேட்க, பேப்லோவும் ஆமா அவன் தான் அதை பண்ணான், இப்ப கவர்மெண்ட் திரும்ப அவனை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா உங்களையும் கொல்றதுக்காக தானே, ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே நம்ம பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு, ஒருவேளை ஏதாவது சொதப்பிக்குச்சு அப்படின்னா நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு நிம்மதியா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃபுக்கு அவரு ப்ராமிஸா கொடுக்குறாரு. நம்ம பார்ட்னர் ஜேவியரும் ஸ்டீவை மீட் பண்றாரு. இந்த மாதிரி கரிலோ ஒரு சின்ன பையனை கொன்னுட்டான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அவரும் ஸ்டீவ் நேரா போயிட்டு கரிலோ கிட்ட, இங்க பாரு, நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போ, நான் ஒரு அமெரிக்கன்றதுனால என்னை இங்கே விட்டுட்டு எல்லாம் போவாத, புரியுதா, எனக்கும் பேப்லோவை கொல்லணும் தான் தோணுது, பேப்லோவுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ஆனா நம்ம ரூல்ஸ்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம், இனிமே அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம், இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ பண்றதுதான் சரி, நம்ம ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அந்த கரிலோ வந்து சின்ன பையனை கொன்னார்ல, அதை பத்திலாம் ஸ்டீவுக்கும் கவலை இல்ல, பேப்லோவை காலி பண்ணணும் அதுதான் நினைக்கிறாங்களே. ஆனா அந்த பார்ட்னர் ஜேவியர் மட்டும் அந்த சின்ன பையன் இறந்து போனதையே நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அவதான் பார்ட்னர் ஜேவியருக்கு ஒரு கால் வருது. அதான் ஜூடியோடைய மேனேஜர் இருப்பார்ல, அவரு உங்களை மீட் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, பார்ட்னரும் அந்த மேனேஜரை மீட் பண்றாரு. அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, பேப்லோ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட வேலை எல்லாத்தையுமே ஒரு 2 ஒர்க்கர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போனான், ஆனா அந்த 2 ஒர்க்கர்ஸையுமே அவன் காலி பண்ணிட்டான். இப்ப திரும்பவும் அந்த லேப் எல்லாம் பேப்லோ ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த லேப்ஸோட லொகேஷன் எனக்கு தெரியும், நீங்க அங்க போனீங்கன்னா பேப்லோட ஆட்களை பிடிக்கலாம் அப்படின்னு இவரு சொல்றாரு. பார்ட்னரும்
இந்த விஷயத்த கரிலோ கிட்டயும் ஸ்டீவ் கிட்டயும் சொல்ல இவங்களும் அந்த இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபோர்ஸை கூட்டிட்டு பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதான். அங்க பேப்லோடைய ஆட்கள்லாம் இருக்காங்க. சண்டை போட்டு பேப்லோடைய முக்கியமான ஆட்கள் 2 பேரை பிடிக்கிறாங்க. அந்த 2 பேரை மட்டும் கரிலோ வந்துட்டு ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போக போறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஸ்டீவோட பார்ட்னர் தான் அவர் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு. ஆனா பார்ட்னர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆல்ரெடி சின்ன பையனை கொன்னுட்டார்ல இந்த கரிலோ, அந்த டென்ஷன்ல வேற இவர் இருக்காரு. உடனே ஸ்டீவ் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல ஏறி அப்படியே ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்காங்க. சோ கரிலோவும் கேட்கறாரு, ஒழுங்கு மரியாதையா பேப்லோ எங்க இருக்கான்ற உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, ஆனா அந்த 2 பர்சன்ஸும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா. இதுக்கு மேல இவனுங்களை கூப்பிட்டு அடிச்சு விசாரிச்சாலும் வேலைக்கு ஆகாதுன்னு ஹெலிகாப்டர்ல இருந்தே தள்ளி விட்டுறாரு. இது ஸ்டீவும் பாக்குறாரு. சோ பேப்லோவை பிடிக்கணும்னு கரிலோ செம வெறியில இருக்காரு. இந்த நேரத்துல பேப்லோவை பாக்குறதுக்காக அந்த குட்டி பையன் வரான். பேப்லோ அந்த பையன் கிட்ட என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது ஒரு புல்லட்டை காமிச்சு இதை கரிலோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, உங்களை கண்டிப்பா கொன்னே தீருவானா அப்படின்னு சொல்ல நம்ம பேப்லோவும் செமையா கடுப்பாகிறாரு. அதோட அந்த பையன் கிட்ட நீ ரொம்பவே தைரியமான பையன், எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, போலீஸ்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, நம்ம நல்லது பண்றோம் ஆனா நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அந்த பையனை பிரைன் வாஷும் பண்றாரு. அடுத்தது பேப்லோ வெலேரியா கிட்ட ஹெல்ப்பும் கேட்கிறாரு. இந்த பையனை கொடுமைப்படுத்திருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் ஆபீசர்ஸ் தான், முக்கியமா அந்த கரிலோ, இது நியூஸ்ல வரணும் அப்படின்னு சொல்ல வெலேரியாவும் அந்த குட்டி பையனை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த குட்டி பையனும் சொல்றான், நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தோம், அப்ப கரிலோன்ற அந்த போலீஸ் ஆபீசர் தான் எங்களை பிடிச்சாரு, அவரு கூடவே இன்னும் சில ஆபீசர்ஸ் இருந்தாங்க, அவங்க இங்கிலீஷ் பேசினாங்க, அப்புறம் கரிலோன்ற அந்த ஆபீசர் தான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாரு, இதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஸோ இந்த இன்டர்வியூவை வெலேரியா டிவியில போடுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அவர் ஜூடியோடைய மேனேஜர் இருக்கார்ல, அவரு தானே பார்ட்னர் கிட்ட லேபோடைய லொகேஷன் எல்லாம் சொல்லி பேப்லோட ஆளுங்களை மாட்டி விட வச்சது. ஸோ அந்த விஷயமா அவரு ஜூடிக்கு கால் பண்றாரு. நம்மளோட ஒரு பெரிய லேப் அதை போலீஸ் கிட்ட நான் காட்டி கொடுத்தேன், பேப்லோடைய நிறைய ஆளுங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஸோ ஜூடியும் இந்த விஷயத்த கில்பர்ட்டோ கிட்ட சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே என்னோட பெரிய லேபை காட்டி கொடுத்துட்டேன், பேப்லோடைய ஆளுங்களும் சில பேர் மாட்டிக்கிட்டாங்க, ஸோ பேப்லோவுக்கு இது செம்ம அடி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்ற மாதிரியே பேப்லோ உண்மையிலேயே செம டென்ஷன்ல தான் இருக்காரு. ஏன்னா எல்லா பக்கமும் அவருக்கு ஆப்பு வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பேப்லோ தோக்குற நிலைமைக்கு போறாரு. இது நினைச்சு அவர் ரொம்ப சோகமாகறாரு. அவர் அவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்த ப்ராமிஸ், நிம்மதியான ஒரு லைஃபை வாழலாம்னு சொல்லியிருப்பாரு, ஆனா அது நடக்காதோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. மெதுவா அவரோட ஒய்ஃப் கிட்ட போறாரு. ஒய்ஃபும் பசங்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் தூரத்துல இருந்தே பாக்குறாரு, இவங்களை எப்படி காப்பாத்த போறோம், எப்படி நிம்மதியா வாழ போறோம் அப்படின்னு அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க ஸ்டீவும் செம கான்ல இருக்காரு. ஏன்னா இவங்க பெரிய லேபுக்கு ரைடு போய் அந்த இடத்துல நிறைய பேரை புடிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் பேப்லோடைய லொகேஷன் தெரியல. அதோட இவரோட ஒய்ஃபும் வேற அமெரிக்காவுக்கு போயிட்டாங்களா, இதெல்லாம் நினைச்சு சோகமா இருக்காரு. ஸோ ஒய்ஃபுக்கும் கால் பண்ணி பேசுறாரு. கொஞ்சம் நிம்மதியாகிறாரு ஆளு. ஸோ எபிசோட் 3 இங்கேயே முடியுது. அடுத்தது எபிசோடு 4. பேப்லோ தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரால் நிம்மதியா தூங்க கூட முடியல. அவரோட கனவுலெல்லாம் அந்த கரிலோ போலீஸ் இருக்கார்ல, அவரு பேப்லோட ஒய்ஃபை கொல்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ முறையா பேப்லோடைய தூக்கத்தை கெடுத்து பேப்லோவையே பயம்புறுத்தினது அந்த கரிலோன்ற நல்ல போலீஸ் தான். அந்த கரிலோவை காலி பண்ணுன்றதுக்காக தான் ஒரு சின்ன பையனை வச்சு வெலேரியாவை யூஸ் பண்ணி இன்டர்வியூ எல்லாம் எடுத்தாரு. அது இப்ப டிவில வர ஆரம்பிக்குது. பிரசிடென்ட்டும் அதை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே இதை பத்தி நம்ம கரிலோ கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பிரசிடென்ட் ஆபீஸ்லயே ஒரு முடிவுக்கு வராங்க. இது உண்மையா பொய்யான்னு நமக்கு எதுவும் தெரியாது. இப்ப நீங்க போயிட்டு விசாரிச்சீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில இது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க. கவர்மெண்ட் மேல தப்பான பேர் வந்துடும். ஒருவேளை பேப்லோ அந்த பையனை பக்காவா ட்ரெயின் பண்ணி அனுப்பி கூட இருக்கலாம்ல. அதனால இந்த விஷயத்தை பத்தி நம்ம கண்டுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட்டும் சரி ஓகே அப்படின்னு இந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை அவங்க. பேப்லோட லாயரும் பேப்லோவை பார்க்க வராரு. என்ன ஆச்சு, ஒரு சின்ன பையனை அந்த போலீஸ் ஆபீசர் கொன்னு இருக்கான், பிரசிடென்ட் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா இல்லையாமா? நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே இல்ல பேப்லோ. இன்னும் சொல்ல போனா அந்த விஷயத்தை அவங்க கண்டுக்க கூட இல்ல. எப்படி கண்டுப்பாங்க, பாதிக்கப்பட்டது ஒரு ஏழை தானே. இதுவே ஏதோ ஒரு பணக்கார பையன் வந்து இதை சொல்லி இருந்தான்னு வச்சுக்கேன், அப்படியே துடிச்சு போயிருப்பானுங்க கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே. இவனுங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேப்லோ கோவப்படுறாரு. இந்த பக்கம் பேப்லோடைய ஆளுங்க பேப்லோடைய லேப்னு எல்லாத்தையுமே இந்த நல்ல போலீஸ் கரிலோவும் டிஏ ஏஜென்ட்ஸ்னு எல்லாரும் ரைடு பண்ணி பேப்லோடைய ஆளுங்களை பார்த்தாலே ஷூட் பண்றாங்க. எப்படி இவங்க போலீஸை வேட்டையாடினாங்களோ இப்ப போலீஸ்லாம் பேப்லோடைய ஆளுங்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் காலி பண்ணி லேப் எல்லாம் சீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேப்லோடைய பவர் கம்மியாகி போலீஸோட பவர் அதிகமாக ஆரம்பிக்குது. சோ இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்க கொலம்பியால இருக்கிற அமெரிக்கன் எம்பசில இருக்கிற அம்பாசிடர் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, கரிலோ கொலம்பியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், சின்ன பசங்களை கொல்றாங்களோ பொண்ணுங்களை கொல்றாங்களோ, ஆனா இதுக்கும் நம்மளுடைய அமெரிக்கன் டிஏவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அந்த கரிலோ கூட நம்ம ஆளுங்க யாருமே போக கூடாது, அப்படி போகனாங்கன்னா அவங்க வேலையே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அதாவது கெட்டது பண்ணலாமா, ஆனா அந்த கெட்டதுல இவங்க பேரு வரக்கூடாதாமா. இதெல்லாம் தெரியாம
ஸ்டீவ், அவரோட பார்ட்னர் கரிலோ, இவங்க 3 பேரும் பேசுறாங்க. ஒரு ஃபோன் கால் இவங்க ட்ராக் பண்ணிருக்காங்க. அது ஒரு லொகேஷன்ல இருந்து வந்திருக்கு. மேபி அந்த இடத்துல ஒரு லேப் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது. சோ அதனால அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அங்க ஒரு லேப் இருக்கு. அந்த லேபுக்கு வந்து இன்சார்ஜா இருக்கிறது ரிகார்டோன்றவரு. அதாவது அந்த ஜூடியோடைய பிரதர் வந்துட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி பார்ட்னர் ஆகலான்னு பேசியிருப்பாரு. ஆனா அவர் பார்ட்னர் ஆகாம பாப்லோவே கூட்டிட்டு வந்து ஜூடியோடைய பிரதரை போட்டு தள்ளிருப்பாங்கல்ல. சோ அவரு தான் ரிகார்டோ. அவரு கீழே தான் அந்த லேப் இருக்கு. இப்ப போலீஸ்லாம் வந்துட்டாங்க. எல்லாரையுமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிகார்டோ தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாரு. பின்னாடியே ஸ்டீவும் தரத்திக்கிட்டே போக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிட்டாரு அப்படின்னா ஃபுல்லா லோக்கல்ஸ் இருப்பாங்க. அவங்க கையில எல்லாம் கன் இருக்கு. ஸ்டீவை போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா நல்ல வேலையா அந்த பார்ட்னர் அந்த இடத்துக்கு கார்ல வந்து ஸ்டீவை காப்பாத்துறாரு. சோ போற போக்க பார்த்தா இந்த நல்ல போலீஸ் கரிலோ இருக்காருல, அவரு பாப்லோ பிடிச்சிருவாரு போல. ஏன்னா பாப்லோட ஆளுங்களும் பயப்படுறாங்க. எந்த அளவுக்குனா பாப்லோவுடைய வீட்டுல பாப்லோவுக்கு பாதுகாப்பா இருக்கிறவங்களே எப்ப அந்த கரிலோ வருவான்னு பயத்திலே இருக்காங்க. சோ ஒரு பக்கம் கவர்மெண்ட் பாப்லோவை காலி பண்ண ட்ரை பண்ணாலும் இன்னொரு பக்கம் கிரிமினல்ஸான பேச்சோ, கில்பர்ட்டோ, அப்புறம் ஜூடின்ற லேடி இவங்களும் சம வெறியில இருக்காங்க. ஒரு டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படிதான் இவங்களோட டீமுக்குள்ள காஸ்டினோ பிரதர்ஸ்னு ஒரு 2 பேர் வராங்க. இவங்க 2 பேரும் சரியான மோசமான சைக்கோபாத்துங்க. இவங்களுக்கு கம்யூனிஸ்ட்னாவே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கம்யூனிஸ்ட் தான் இவங்களுடைய அப்பாவை கொன்னது. சோ இதனாலேயே கம்யூனிஸ்ட் கும்பலை போட்டு தள்ளுறது தான் இவங்களோட கடமையே. பாப்லோவும் கம்யூனிஸ்ட யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் எல்லாம் எரிச்சார்ல, அப்படின்னா பாப்லோவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் நல்ல லிங்க் இருக்கு. சோ அதனால பாப்லோவை கொல்றது எங்களோட கடமை அப்படின்ற மாதிரி பேச்சோ கிட்ட எல்லாம் சொல்றாங்க. சோ பேச்சோ என்ன சொல்றாருன்னா, எனக்கும் மேல சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு நான் முடிவு சொல்றேன்னு காஸ்டினோ பிரதர் கிட்ட சொல்றாரு. சோ பாப்லோவோட டிரைவர் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டு தானே பின்னாடி பேசஞ்சரா வருவாங்க. அவங்க இப்ப வந்து தலைமறைவா இருக்காங்க. அவங்களுடைய அம்மா வீட்டுல இருக்காங்க. அந்த டிரைவர் அந்த பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு செமையா கடுப்பாகிறா. உன்னாலதான் நான் இந்த அளவுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வந்திருக்க? என்ன கொல்லவா வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் உன்னை கொல்ல வரல, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். எனக்கும் அந்த பாப்லோ கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா போலீஸ் பாப்லோட ஆளுங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன கூட சாகடிக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், போலீஸ்ல சரண்டர் ஆகிடலாம். பாப்லோவை பத்தின எல்லா உண்மையும் சொல்லலாம். இது மூலியமா நமக்கு தண்டனை கம்மியா கிடைக்கும். அதுவும் உனக்கெல்லாம் தண்டனையே கிடைக்காது. நீ அமெரிக்காவுக்கு விசா எடுத்து நீயும் உன்னோட குழந்தையும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாரு. அந்த லேடியும் யோசிக்கிறாங்க. சரி ஓகேன்னு அந்த பேசஞ்சர் லேடியும் இந்த விஷயத்த பார்ட்னர் இருக்காருல அவர்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி பாப்லோட ஆளு அல்கொய்கான்றவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். அவன் எதுக்கு உன்னை கொல்ல ட்ரை பண்ணணும்? ஏன்னா பாப்லோ எங்க இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுவணும்னு என்ன கொல்ல ட்ரை பண்றாங்க. நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்ல பார்ட்னரும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ விஷயத்த மட்டும் சொல்லு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பார்ட்னர் இந்த விஷயத்த, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு பாப்லோ இருக்கிற இடத்தோடைய இன்ஃபர்மேஷன் தெரியும்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு சொல்றாரு. சோ கரிலோவும் பார்ட்னர் கிட்ட அந்த பொண்ணை நம்பலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா நம்பலான்னு பார்ட்னரும் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. சோ அதே மாதிரியே அந்த பாப்லோவுடைய டிரைவர் இருக்கார்ல, சோ பாப்லோவை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறாரு போல. அந்த இடத்தோடைய லொகேஷனை அந்த பேசஞ்சர் பொண்ணுக்கு கொடுக்க அந்த பொண்ணு நம்ம பார்ட்னர் கிட்ட சொல்லிடுறா. சோ இப்ப பாப்லோ எங்க வருவாரு அப்படின்ற விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, அந்த பாப்லோவை பிடிக்கலாம் அப்படின்னு கரிலோ, ஸ்டீவ், பார்ட்னர் கிளம்பலான்னு பொழுது அங்க அந்த பாஸ் ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்க வந்துடுறாங்க. கரிலோ மட்டும் போகட்டும், அவங்க கூட நீங்க 2 பேரும் போக கூடாதுன்னு ஸ்டீவையும் அவரோட பார்ட்னரையும் தடுக்கிறாங்க. அது மீறி போனா அவங்க வேலை போயிடுன்னு சொல்ல இவங்களால எதுவும் பண்ண முடியல. கரிலோவும் சரி பரவாயில்ல நீங்க இங்கே இருங்கன்னு கரிலோ அவரோட ஆளுங்களை கூட்டிட்டு பாப்லோவை பிடிக்க போறாரு. ஆனா இருந்தாலும் ஸ்டீவும் பார்ட்னரும் போன் கால்ல கரிலோ கூட கனெக்டட்லயே இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ கரிலோவும் பாப்லோவை காலி பண்ண போறோம் அப்படின்ற நம்பிக்கையில போகும்பொழுது பார்த்தா பாப்லோட ஆளுங்க சுத்து போட்டு செமையா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் புரிய வருதே இது எல்லாமே பக்காவான பிளான். அந்த டிரைவர் இருக்கார்ல, அவரு பாப்லோவுக்கு விசுவாசமா தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த பொண்ணு மூலியமா அழகா கரிலோவை வர வச்சு கரிலோவை போட்டு தள்ளுறது தான் பிளான். சோ அதுக்கு இவங்க அந்த பேசஞ்சர் லேடியவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ பாப்லோடைய ஆளுங்க பயங்கரமா ஷூட் பண்றாங்க. குண்டடி வாங்கி கரிலோவுடைய ஆளுங்க நிறைய பேர் இறந்து போறாங்க. கரிலோ மேலேயும் புல்லட் படுது. ஆனா கரிலோ முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல, குண்டடி பட்டு கீழே விழுந்துடுறாரு. சோ இந்த நேரத்துல தான் பாப்லோ கரிலோ முன்னாடி அப்படியே சீனா நடந்து வந்து, இந்த புல்லட் தானே நீ எனக்காக கொடுத்த, இப்ப இது உனக்கான புல்லட்னு சொல்லி அந்த புல்லட்டாலேயே ஷூட் பண்றாரு. இதோட உன்னை சும்மா விடுவோம்னு நினைச்சியா? என்னோட கசின் கஸ்டோவாவை நீ தானே கொன்ன அப்படின்னு இன்னொரு தடவை ஷூட் பண்றாரு. நம்ம நல்ல போலீஸ் கரிலோவும் சாகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு கோலடா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. சோ அவ்வளவுதான், பாப்லோவுக்கு ஒரு ஏழ்றையா இருந்த கரிலோ காலி ஆயிட்டாரு. அப்புறம் பாப்லோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃப் கூட நிம்மதியா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம ஸ்டீவும் பார்ட்னரும் கரிலோ இறந்து போனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. முக்கியமா பார்ட்னர் தான். ஏன்னா கரிலோ வந்து கேட்டிருப்பாரு இந்த பொண்ணை நம்பலாமா அப்படின்னு சொல்லி, பார்ட்னரும் நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்பி தான் இவங்க போயிருப்பாங்களே. கரிலோ இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பார்ட்னர் ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்காரு. இந்த விஷயம் மீடியாலாம் வந்து பிரசிடென்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிரசிடென்ட்டுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இதே நிலைமை போச்சுன்னா சீசரை பிரசிடென்ட்ல இருந்து தூக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் வராரு. சார் எல்லா பழியையும் நான் ஏத்துக்கிறேன். சோ உங்களுடைய அனுமதி இல்லாம நான் தான் பாப்லோவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்குள்ள போனேன். என்னாலதான் பாப்லோ தப்பிச்சான். இப்படின்னு எல்லா பழியையும் ஏத்துக்கிறேன். என்னோட வேலை போயிடும் அவ்வளவுதானே. ஆனா நீங்க
பிரசிடென்டா இருப்பீங்க. நீங்க பிரசிடென்டா இருந்தா மட்டும் தான் பேப்லோவை நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டார்டிங்ல பிரசிடென்ட் இதுக்கு ஒத்துக்கல. ஆனா வேற வழி இல்லல. சோ எல்லா பழியையும் அந்த அசிஸ்டன்ட் மேல போட பிரசிடென்ட் இந்த விஷயங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இங்க பேப்லோவுக்கு ஆப்போசிட் கும்பல் இருக்குல்ல, பேச்சோ, கில்பர்ட்டோ, ஜூடின்றவங்க, இவங்க பயத்துல இருக்காங்க. ஏன்னா பேப்லோவுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது கரிலோ தான். கரிலோவையே பேப்லோ போட்டு தள்ளிட்டாரு. நம்மலாம் ஏமாத்திரம் தேடி வந்து நம்மள கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சோ இவங்களோட சைடு டீமை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்காக அந்த பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அதான் அந்த கேஸ்டினோ பிரதர்ஸ், அவங்கள இவங்க கூட சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்டயும் தனியா ஒரு ஃபோர்ஸ்லாம் இருக்கு. சோ ஜோடியோடைய மேனேஜர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா நேரா நம்ம பார்ட்னரை மீட் பண்றாரு. பார்ட்னர் வந்து கரிலோ இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணம்னு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. சோ பார்ட்னர் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு பார்ட்னரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா பேப்லோடைய ஆப்போசிட் டீம் இருக்கு. சோ அவங்க கிட்ட பார்ட்னரை இன்ட்ரோ கொடுக்குறாரு. எங்க ஸ்டீவோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க அகைன் ஸ்டீவ் கிட்டயே வந்துடுறாங்க. ஸ்டீவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரோட ஒய்ஃப் வந்ததை நினைச்சு. சோ இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க அந்த பேசஞ்சர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க சோகமா ஒரு சர்ச்சில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பேப்லோடைய டிரைவர் வராரு. பார்த்தா பேப்லோவும் வராரு. இந்த லேடி பயந்துடுறாங்க, ஐயோ நம்மள கொல்ல போறாங்களோன்னு. ஆனா வந்த பேப்லோ அந்த பொண்ணுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாரு. இதுக்கு மேல எதுவும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷமா உன் குழந்தை கூட வாழு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ பேப்லோ போனதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் கிட்ட இந்த பொண்ணும், டே இங்க என்னடா நடக்குது, நம்ம அந்த பேப்லோவை மாட்டி விட்டோம் ஆனா எதுவும் பண்ணாம போறாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் சோ இவதான் அந்த டிரைவரும் சொல்றாரு இது எல்லாமே பிளான் அப்படின்னு. ஏன்னா பேப்லோட ஆளுங்க வந்து அந்த பேசஞ்சர் பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த டிரைவர் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால பேப்லோ கிட்ட இந்த பிளானை சொல்றாரு. அந்த பிளானுக்கு என்னோட ஃப்ரெண்டு நல்லா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு இந்த பொண்ணையும் சேர்த்துக்கிறாரு. ஆனா அந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்டே சொல்லல. சோ இப்பொழுதைக்கு பேப்லோ பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு தான் அவரு பணத்தெல்லாம் கொடுக்குறாரு. சோ இதுக்கு மேல அந்த பொண்ணு வந்து சேஃபா அவ லைஃபை வாழலாம். சோ இதோட எபிசோட் 4 முடியுது. எபிசோட் 5ல நம்ம பார்ட்னர் ஜேவியரை மேனேஜர் கூட்டிட்டு போனார்ல, என்னன்னு போய் பார்க்கும்போது தான் பேப்லோவை கொல்றதுக்காக போலீஸ் மட்டும் கிடையாது, நாங்களும் ரெடியா இருக்கோம். ஆனா எங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் வேணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிற உங்களால அது தர முடியும். ஆனா நம்ம பார்ட்னர் வந்து என்னால எதுவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த ஜூடி இருக்காங்களே, நீங்க பொறுமையாவே முடிவு பண்ணுங்க, நீங்க இப்ப டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டென்ஷனுக்கு காரணம் கரிலோ இறந்து போனதுக்கு எல்லாத்துக்குமே தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்த அந்த பேசஞ்சர் பொண்ணு தான் காரணமே. அந்த பொண்ணு இந்த அட்ரஸ்ல தான் இருக்கா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுக்குறாங்க. சோ நம்ம பார்ட்னரும் அதை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. சோ நேரா பார்ட்னர் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணை செம்மையா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணுக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு. ஆனா இருந்தாலும் பார்ட்னருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. சோ அதுக்கப்புறமா அந்த பேசஞ்சர் பொண்ணும் அந்த டிரைவரை மீட் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் என்ன பிடிக்க ட்ரை பண்றாங்க, இவ்வளவு நாள் பேப்லோவை பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன், இப்ப போலீஸை பார்த்து பயப்பட வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்ப பேப்லோட டிரைவருக்கு ஒரு போன் கால் வருது, ஏதோ ஒரு பொருளை டெலிவரி பண்ணணும்னு. ஏன்னா இப்ப வந்து இவர் பேப்லோவெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பேப்லோ திரும்பவும் வேற லெவலுக்கு வளர ஆரம்பிச்சிட்டாரு. சோ பேப்லோவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த போதை பொருள் பணத்தெல்லாம் வந்து டெலிவரி பண்றதுதான் இப்ப இவரோட வேலையே. சோ சீக்கிரமா போயாகணும், இங்க பாரு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் அங்க இருந்து போறாரு. பார்த்தா பின்னாடி நம்ம பார்ட்னர் இருக்காரு. சோ எப்படி இந்த டிரைவர் வந்துட்டு அந்த பொண்ணை யூஸ் பண்ணி நல்ல போலீஸ் கரிலோவை காலி பண்ணாங்களோ, இப்ப அதே மாதிரி பார்ட்னர் இதே பொண்ணை யூஸ் பண்ணி டிரைவர் மூலியமா பேப்லோவை பிடிக்கலான்னு ஒரு பிளான போட்டிருக்காரு. சோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்பொழுது பேப்லோடைய ஆளுங்க மொத்தமா இருக்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஃபோர்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வாங்க, என்ன ஏதுன்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறமா போகலாம், இப்போதைக்கு ஃபோர்ஸ் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ பார்ட்னருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பேப்லோடைய முக்கியமான ஆளுங்களா அந்த இடத்துல இருக்காங்களா, சோ இப்போ உள்ள போனாதான் இவங்களை பிடிக்க முடியும், ஆனா ஃபோர்ஸ் வரமாட்டேங்குதுன்னு யோசிக்கும் போதுதான் பார்ட்னர் கிட்ட பேசினாங்கல்ல, பேப்லோவை கொல்லணும்னு நினைக்கிற பேப்லோட ஆப்போசிட் டீம், அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அப்படிலாம் ஃபாலோ பண்ணி வந்து பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருக்கிறவனுங்க ஓடி போயிடுவானுங்க. சோ இப்ப பேப்லோவை பிடிக்கிறது அவங்க ஆளுங்களை பிடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்றதுனால தான் பேப்லோட ஆப்போசிட் கேங் ஆல்ரெடி பார்ட்னரை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, அவங்க மூலியமா இப்போ இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ பயங்கரமான ஷூட் அவுட் நடக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம பார்ட்னர் சொல்றத கேட்டுட்டு இந்த பேச்சோ கில்பர்ட்டோடைய ஆளுங்க, அவரோட ஜூடியோடைய மேனேஜர் அவங்களோட ஆளுங்க, இது இல்லாம கஸ்டோவோ பிரதர்ஸ் இருக்காங்களா, அவங்கன்னு வந்து செமையா அட்டாக் பண்ணி பேப்லோட கும்பலை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆளை பிடிக்கிறாங்க. எங்க பேப்லோ செம ஜாலியா இருக்காரு. இவ்வளவு நாளா டென்ஷனா இருந்த பேப்லோட ஒய்ஃபும் நிம்மதியா இருக்காங்க. அப்புறம் ஊர்ல இருந்து பேப்லோ அவரோட பிரதர் இன் லாவெல்லாம் கூப்பிட அவரை பார்த்துட்டு பேப்லோட ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ பேப்லோ அவரோட பிசினஸ திரும்ப பூஸ்ட் அப் பண்ணியே ஆகணும். சோ பேப்லோ இங்க இருந்து அனுப்புறாருல சரக்கு, அது எல்லாத்தையும் மயாமில விக்கிற பொறுப்பை யாரு பண்றாங்கன்னா லயன்ன்றவர் தான். ஸ்டார்டிங்ல இவரு தான் பேப்லோட அம்மா செஞ்சு கொடுப்பாங்கல்ல கோர்ட் உள்ள நிறைய பேக்கெட் இருக்கும், அதுல சரக்க ஸ்டார்டிங்ல கொண்டு போனாரு. ஆனா இப்ப மயாமில ராஜ வாழ்க்கைய வாழ்றாரு ஆளு. சோ அந்த லைன் வந்து இப்ப திரும்ப கொலம்பியாவுக்கு வர போறாராம். பேப்லோ தான் கூப்பிட்டுருக்காரு. சோ இந்த நேரத்துல நல்ல போலீஸ் கரிலோ இறந்து போயிட்டார்ல, அவருக்கு பதிலா இப்போ ஒரு மொரட்டு போலீஸை கொண்டு வராங்க. அந்த மொரட்டு போலீஸ் செம்ம ஸ்ட்ரிக்ட் போல, கண்டிப்பா பேப்லோ நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி
மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஆல்ரெடி பார்ட்னர் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பேப்லோடைய முக்கியமான ஆளையே புடிச்சிட்டாங்க. ஆனா பார்ட்னர் வந்துட்டு அந்த ஆளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்காம பேப்லோடைய ஆப்போசிட் கேங் கிட்ட கொடுக்க அவங்க டார்ச்சர் பண்ணி பேப்லோ எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்தை கறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த விஷயம் அவருக்கே தெரியாதான். ஆனா தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றாரு. மயாமில இருந்து லைன்ன்றவன் கொலம்பியாவுக்கு வரப்போறான், அவனை நான் தான் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன் மூலியமா அடுத்த நாள் வரப்போற அந்த லைனை ஏர்போர்ட்லயே வச்சு பிடிக்கிறாங்க. சோ இவங்க இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க பேப்லோடைய ஆப்போசிட் கேங். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நீ என்ன பண்ற, பேப்லோ கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ண வந்தவன் இன்னும் வரவே இல்லை, எங்க போனான்னு தெரியல, நான் திரும்ப மயாமிக்கே போறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு. அந்த லைன்ன்றவரும் உயிருக்கு பயந்து இந்த விஷயத்த சொல்றாரு. பேப்லோவுக்கும் லைனை பிக்கப் பண்ணாம அவன் எங்க போனா அப்படின்னு புரியாம குழம்பி போறாரு. சோ இந்த நேரத்துல ஸ்டீவும் அவரோட ஒய்ஃபும் இறந்து போனார்ல கரிலோ, அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க கரிலோவுடைய ஒய்ஃப் கிட்ட இவங்க ஆறுதலையும் சொல்றாங்க. கரிலோவோட ஒய்ஃப் வந்து கரிலோ ரொம்பவே நேர்மையான ஆளு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இடையில ஒரு தப்பான நியூஸ் வந்தது, கரிலோ ஒரு சின்ன பையனை கொன்னுட்டாருன்னு. அது உண்மைதானா அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்டீவ் வந்து ஆமா உண்மைன்னு சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு, கரிலோலாம் அந்த மாதிரி சின்ன பையனை கொல்லலாம் மாட்டான் அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றாரு. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த அந்த மொரட்டு போலீஸ், இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய தகவல் வந்திருக்கு பேப்லோடைய ஆளுங்களை பத்தி. ஆனா அந்த மொரட்டு போலீஸ் வந்துட்டு நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது, ஃபர்ஸ்ட் வந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம அட்டாக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் பார்ட்னருக்கு சுத்தமா பிடிக்கல. ஸ்டீவ் கிட்ட போயிட்டு இங்க பாருடா, கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல பேப்லோடைய ஆளுங்க இருப்பாங்க, நம்ம ஏறி போய் அடிச்சாதான் அவனுங்க மாட்டுவாங்களே. ஆனா ஸ்டீவ் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி ஏறி போய் அடிச்சதுனாலதான் நல்ல போலீஸ் கரிலோ இறந்து போயிட்டான், சோ இதுக்கு மேல நம்ம நிதானமா யோசிக்கணும் அப்படின்னு இவரும் சொல்ல சோ பார்ட்னர் கடுப்பாகிறாரு. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தும் எந்த ஒரு ஆக்ஷனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த மேனேஜர் இருக்காருல, ஜூடியோடைய மேனேஜர், அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ போலீஸ் மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லாததுனால இன்ஃபர்மேஷன் படி பேப்லோடைய ஆளுங்க எல்லாரையுமே போலீஸ்க்கு முன்னாடி இப்ப பேப்லோடைய ஆப்போசிட் கேங்கு காலி பண்றாங்க. சோ அந்த கேங்குக்கே லீடரா இருக்கிறது அந்த கில்பர்ட்டோன்றவர் தான். சோ இப்ப இவங்க பேப்லோடைய ஆட்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோவும் புரிஞ்சுக்கிறாரு, போலீஸ் அடங்கிட்டாங்க, இப்ப நம்ம எதிரிகள் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி கடுப்புல தான் இருக்காரு அவரு. சோ இவங்க எந்த அளவுக்கு பேப்லோவை வெறுப்பேத்துறாங்களோ அந்த அளவுக்கு பேப்லோ வெளியே வருவான், பேப்லோவை போட்டு தள்ளலாம், அதான் பிளானே. சோ பேப்லோவுடைய ஒரு ஆளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அவரை கொன்னு ஒரு இடத்துல தொங்க விடுறாங்க. அதோட கழுத்துல ஒரு போர்டையும் மாட்டி, பேப்லோ உன்னுடைய சாகர நாட்களை எண்ணிக்கோ, கூடிய சீக்கிரம் நீ சாக போறா அப்படின்ற மாதிரிலாம் எழுதிருக்கு. இதை ஸ்டீவ் அவரை பார்ட்னர்லாம் பாக்குறாங்க. சோ பேப்லோவை கொல்லணும் அப்படின்னு கவர்மெண்ட்டை விடவே வெறித்தனமா வேற ஒரு கும்பல் இறங்கிருக்கு. பேப்லோவுடைய ஆப்போசிட் டீம் தான் அது. அவதான் தெரிய வருது, பேப்லோவுடைய ஒரு இடத்துல பேப்லோவுடைய ஆளுங்களை காரோட வச்சு எரிச்சிட்டாங்களாம். அந்த இடத்துக்கு பேப்லோவே போய் பாக்குறாரு. அதுவும் அந்த எரிஞ்சு போன காரை பார்த்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இது பேப்லோட காரு, அதுவும் சாதாரண காரு இல்ல, ரேஸ் காரு. கஸ்டவா கூட சேர்ந்து இந்த கார்ல தான் அவர் வேற லெவல்ல ரேஸ்லாம் போவாரு. சோ அவ்வளவு சந்தோஷமான மெமரிஸ்லாம் இந்த கார்ல இருக்கு. அந்த காரோட சேர்த்து இவரோட ஆளுங்களையும் எரிச்சிட்டாங்களா, பேப்லோ செம்மையா கடுப்பாகிறாரு. சோ நிறைய பேப்லோவுடைய ஆட்களை அடிச்சு சாகடிச்சு தொங்க விடுறாங்க. அதோட பேப்லோவுக்கு வார்னிங் நோட்ஸையும் இறந்து போனவங்க மேல எழுதிட்டு போறாங்க. போலீஸ் கண்டிப்பா இந்த மாதிரி அட்டாக் பண்ண வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா ஜூடி தான் பண்ணிருப்பா. ஆனா ஜூடியும் இதை தனியா பண்ணிருக்க மாட்டா, அவளுக்கு பேட்சோ தான் ஹெல்ப் பண்றான். சோ நம்ம எதிரிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க, அவங்கள மொத்தமா நம்ம அழிக்கணும் அப்படின்னு பேப்லோவும் களத்துல இறங்குறாரு. சோ என்னதான் பேப்லோடைய ஆளுங்க இறந்து போனாலும் ஊருக்குள்ள கொலை நடக்குதுல, அதுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லி தானே ஆகணும். ஆனா கவர்மெண்ட் கம்முன்னு இருக்காங்க. அவளை ஏன் பிரசிடென்டோட ஆபீஸ்லயே நம்ம பண்ண வேண்டிய வேலையை வேற ஒரு குரூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது தப்பு தான், ஆனா இருந்தாலும் பாதிக்கப்படுறது பேப்லோ தான். இந்த பேப்லோட ஆப்போசிட் கும்பல் மட்டும் ஆளுங்களை கொன்னு தொங்க விடாம ஜஸ்ட் கொன்னு போட்டு மட்டும் போயிருந்தா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நாங்க தான் இவங்களை கொன்னோன்னு கூட பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனா இவங்க தொங்க விட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு போறாங்களா, சோ அதனால கவர்மெண்டால அதுக்கு கிரெடிட்ஸ் வாங்கிக்க முடியல. ஆனா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு நிறைய தகவல் வருது. இப்ப கூட பேப்லோடைய ஒரு ஆளு அவன் எங்க போறான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் இவங்க உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு லிமிடேஷன் இருக்கு. ஆனா அந்த பார்ட்னர் என்ன பண்றாருன்னா, நேரா இந்த இன்ஃபர்மேஷனை பேப்லோடைய ஆப்போசிட் டீம்ல இருக்கிற அந்த மேனேஜர் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. ஏன்னா பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேஸ்ட், அவங்க எதுவுமே துணிஞ்சு பண்ணவே மாட்டாங்க, இவங்க கிட்ட சொன்னாவது பேப்லோடைய ஆளுங்க இறந்து போறாங்க. சோ அப்படின்னு பார்ட்னர் அவருக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாம் மேனேஜர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ உடனே மேனேஜரும் ஆட்களை அனுப்பி பேப்லோடைய அந்த ஒரு பர்சனை பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்டே அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஸ்டீவும் கடுப்பாகிறாரு. அவரோட பார்ட்னர் கிட்ட, இங்க பாரு, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நமக்கு ஒரு பர்சனை பத்தின இன்ஃபர்மேஷன் வரும், அதை ப்ராசஸ் பண்றதுக்குள்ளேயே அந்த பர்சனை இந்த கேங் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. சோ எப்படி அவங்களுக்கு இந்த தகவல் கிடைக்குது அப்படின்னு இவர் புரியாம குழம்புறாரு. உடனே பார்ட்னரும், நமக்கு எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வருதோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்ல ஸ்டீவுக்கும் பார்ட்னர் மேல ஒரு டவுட் வருது. எங்க பேப்லோ கப்பல் கவுந்து போன மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பேப்லோட ஆளுங்களும் வந்து நம்மளோட இன்னொரு ஆளையும் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்ல என்ன பண்றதுன்னு கூட தெரியாம பேப்லோ தகச்சு போயிருக்காரு. ஸோ அகைன் இவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது, பேப்லோடைய இன்னொரு ஆள் இருக்கிற லொகேஷன். ஸோ அந்த விஷயம் நம்ம பார்ட்னருக்கு தெரிஞ்ச உடனேயுமே அந்த தகவலை மேனேஜர் கிட்ட சொல்ல மேனேஜரும் அவருடைய ஆளுங்களை அனுப்பிடுறாரு. பார்ட்னர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இவனுங்க ப்ராசஸ் பண்ணி போகிறதுக்குள்ள அங்க பேப்லோடைய ஆப்போசிட் டீம் கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா ஸ்டீவ் என்ன பண்றாரு, வேகமா மொரட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, எப்பவுமே நம்ம லேட்டா போறோம், அதனாலதான் ப்ராப்ளம் ஆகுது, ஸோ அதனால நம்ம சீக்கிரமா போகலாம், முடிவை உடனே எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல மொரட்டு போலீஸும் ஓகேன்னு சொல்லிடுறாரா. இப்போ போலீஸ் ஃபோர்ஸும் அந்த பேப்லோடைய ஆளை பிடிக்க போகுது. பேப்லோடைய ஆப்போசிட் டீம் ஆளுங்க இருக்காங்களா, அவங்களும் போறாங்க ஒரே நேரத்துல. ஆனா எப்படியோ பார்ட்னர் இந்த மாதிரி போலீஸ் வர தகவலை சொன்ன உடனே அந்த குரூப் அங்க இருந்து போகலான்னு பார்த்தா போலீஸ் குரூப் ரெண்டா பிரிஞ்சு ஒருத்தங்க பேப்லோடைய ஆளை பிடிக்கிறதுக்கும் இன்னொருத்தங்க வெளியவே தப்பிச்சு வந்தாங்கன்னா இந்த வழியா தானே வரணும், ஸோ ஒவ்வொரு காரா செக் பண்ணி அனுப்புறதா 2 டீமா பிரிஞ்சிடறாங்க. ஸோ பேப்லோடைய ஆளை போட்டு தள்ளுறதுக்காக வந்த பேப்லோடைய ஆப்போசிட் டீம் கஸ்டோனோ பிரதர்ஸ் இருக்காங்களே, அவங்க அங்க இருந்து வெளியே போலான்னு பார்த்தா செக் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸ், அவர் யாருன்னா மொரட்டு போலீஸோட பையன் தான். இவர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கஸ்டோனோ பிரதர்ஸ் வராங்க. அந்த மொரட்டு போலீஸோடைய பையனும் ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு கேட்க இவங்க கிட்ட ஐடி கார்டு எதுவும் கிடையாது. உடனே சந்தேகப்பட்டு மொரட்டு போலீஸோட பையன் ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்க அப்படின்னு கண்ணை காட்டலாம் மிரட்டுறாரு. ஆனா கஸ்டோனோ பிரதர்ஸ் பயப்படாம அப்படியே வெளியே வந்து கண்ணை பிடுங்கி இவர் மேலேயே பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் ஸ்டீவ் பார்ட்னருக்கு தெரிய வருது. ஸோ அவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் பேப்லோடைய அந்த ஆளுக்கு தெரிஞ்சு அவரு எஸ்கேப் ஆயிடுறாரு அங்க இருந்து. ஸோ ஸ்டீவோட பார்ட்னர் இவங்க எல்லாருமே கஸ்டானா பிரதர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கன் பாயிண்ட்ல நிக்கும் போதுதான் பார்ட்னர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே மெதுவா கஸ்டானோ பிரதர்ஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க நம்ம 2 பேரோட எதிரியுமே அந்த பேப்லோ மட்டும் தான், அதனால நமக்குள்ள சண்டை போட்டுக்க வேணாம், நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல கஸ்டானோ பிரதர்ஸும் அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க நம்ம ஸ்டீவ் அப்படியே பார்ட்னரையே உத்து பாக்குறாரு. அதுக்கப்புறமா கேக்குறாரு, இப்பதான் எனக்கு தெரியுது எப்படா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வேகமா இந்த குரூப்புக்கு போகுதுன்னு, நீ தான் தகவல் சொல்றியா அப்படின்னு கேட்க, இங்க பாரு நான் ஜஸ்ட் பேப்லோ அழிக்க இவங்கள ஒரு காயினா யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஒன்ஸ் பேப்லோடைய கதையை முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களையும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்படின்னு இவங்க எல்லாருமே சுத்தி பேப்லோவை காலி பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இங்க பேப்லோவும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய எதிரிகள் யாரு அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ஜூடியும் அவளுடைய மேனேஜரும் இவங்களோட குரூப் இருக்காங்க. சோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேச்சோவுக்கும் மேல இருக்கிற கில்பர்ட்டோவும் அவரோட பிரதரும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கேஸ்டினோ பிரதர்ஸ்ன்ற கம்யூனிஸ்ட பார்த்தாலே வெறித்தனமா சாகடிக்கிற ஒரு கும்பலும் இருக்கு. சோ இவங்க எல்லாரையும் தான் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு பேப்லோவும் ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த கில்பர்ட்டோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வெட்டிங் பார்ட்டி இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பேப்லோ அந்த வெட்டிங்லயே பாம்ப போடுறாரு. சோ அதனால நிறைய பேருக்கு அடிப்படுது. நல்ல வேளையா யாரும் சாகல. ஆனா இருந்தாலும் கில்பர்ட்டோ சம வெறியாகுது. இத பண்ணது அந்த பேப்லோ தான். அவனை சும்மா விடக்கூடாது. இது வரைக்கும் நம்ம எவ்வளவு பேரை கொன்னமோ அதை விட டபுள் மடங்கு பேப்லோட ஆளுங்களை தேடி கொல்லணும்னு அவரோட ஆளுங்க எல்லார்கிட்டையும் சொல்றாரு. சோ வாரும் ஸ்டார்ட் ஆகுது. பேப்லோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பேப்லோவுக்கே தெரியாம பேப்லோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சர்ச்சுக்குலாம் போறாங்க. இது அந்த ஆப்போசிட் குரூப்பை சேர்ந்த ஆளுங்களும் பாக்குறாங்க. அப்புறம் பேப்லோடைய அம்மா அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேப்லோ டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி போவாதீங்கன்னு சொன்னலாமா, ஏமா போனீங்கன்னு கேட்க, அதான் ஒன்னும் ஆகல அப்படின்னு இவங்க பேசும்பொழுது வெளியே ஆப்போசிட் கேங்கோடைய ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. சோ பேப்லோடைய அம்மாவை ஃபாலோ பண்ணியே வந்துட்டாங்க போல. அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோ ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேமிலியை சேஃபா கொண்டு போறாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லாரையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சமாளிக்கிறாரு. இதுக்கு மேல முடியாதுன்னு வேகமா அவரோட ஃபேமிலி கூட அங்க இருந்து போகலான்னு பார்த்தா பேப்லோடைய பிரதர் இன் லா இருக்கார்ல, அவரு இறந்து போயிடுறாரு. சோ அதை பார்த்து பேப்லோட ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேற வழி இல்ல, இவங்க சீக்கிரமா போயாகணும். வேகமா சேஃபான இன்னொரு இடத்துக்கு போறாங்க. சோ இந்த விஷயம்லாம் நைட்ல நடக்குது. பேப்லோடைய ஆளுங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு எப்படியும் மார்னிங் ஆயிடும். சோ பேப்லோ மட்டும் தான் அங்க இருக்காரு. அந்த வீட்டுல ரொம்ப குளிர்து போல பேப்லோடைய பொண்ணு குளிர்ல நடுங்குறா. இவரு பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து போத்துறாரு. இருந்தாலும் குளிர் அடங்கவே இல்ல. சோ அவசரமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. விறகோ எதுவுமே இங்க இல்லையா. அதனால பேப்லோ என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற கட்டுக்கட்டான பணத்தை கொண்டு வந்து சிம்னில போட்டு அப்படியே பெட்ரோலை ஊத்தி கொளுத்த ஆரம்பிக்கிறாரு. பணம் எரியிற அந்த வெப்பத்துல இவங்க எல்லாருமே குளிர் காய ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோவும் அவரோட ஒய்ஃப் கிட்ட, இங்க பாரு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்காகவே நான் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. சோ அதனால நீங்க சேஃபான இடத்துக்கு போங்க, கண்டிப்பா இந்த வாரம் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு பேப்லோ சொல்றாரு. சோ பேப்லோடைய ஒய்ஃபும் ஓகேன்னு சொல்ல பேப்லோ இவங்க எல்லாரையுமே பத்திரமா அனுப்பி வைக்கிறாரு. இவங்களை பிரியறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க நல்லதுக்காக தான் அதை பண்றோம்னு அனுப்பி வைக்கிறாரு. போலீஸ் இவங்களை ட்ராக் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக ஃபிளைட்டை புக் பண்றதுல கூட ஆளு தில்லுமுள்ள வேலை பாக்குறாரு. ஏன்னா கடைசி நேரத்துல ஒரு 6-7 ஃபிளைட்ல டிக்கெட்டை புக் பண்றாரு. எல்லா ஃபிளைட்டுமே இந்த உலகத்துடைய வேற மூளைக்கு போகக்கூடியது. இதுல எந்த ஃபிளைட்ல இவங்க போக போறாங்க அப்படின்ற விஷயம் வேற யாராவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா
அவங்களால முடியாதுல்ல. சோ அதுக்காக தான் இப்படி குழப்பி விட்டுருக்காரு. ஆனா இந்த அளவுக்கு ஒன்றும் கவர்மெண்ட் வீக்லாம் கிடையாது. சோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பேப்லோடைய ஃபேமிலி மட்டும் இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டா பேப்லோ இஷ்டத்துக்குன்னு எல்லா இடத்துலயுமே பாம்பு போடுவான், ஒரு பெரிய வாரே கிரியேட் ஆகும். ஆனா இதுவே பேப்லோட ஃபேமிலி நம்ம கையில இருந்தா அவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை யோசிக்கிறாங்க. சோ பேப்லோடைய ஃபேமிலியை கண்காணிக்கிறதுக்காக நம்ம ஸ்டீவ் அனுப்புறாங்க. ஸ்டீவும் வேக வேகமா ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஆனா அவரோட பார்ட்னர் கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்லை. ஏன்னா பார்ட்னர் தான் இப்போ ஆப்போசிட் கேங் கூட கம்யூனிகேஷன்ல இருக்காருல்ல. இந்த விஷயத்த சொல்லி ஆப்போசிட் கேங் பேப்லோடைய ஃபேமிலியை கொண்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், பேப்லோ இன்னும் வெறித்தனமா ஆயிடுவான். அதனால அவரோட பார்ட்னர் கிட்ட எதையும் சொல்லாம நேரா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்க பேப்லோட ஃபேமிலியை கண்காணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சோ பேப்லோட ஃபேமிலி இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பேப்லோ அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆப்போசிட் கேங் இருக்காங்கல்ல, அவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள் அவங்க ஆளுங்கன்னு தேடி தேடி கொல்றாங்க. பாம்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. பதிலுக்கு அந்த கேங்கும் பேப்லோடைய ஆட்களை கொல்றாங்க. இப்படி கொலம்பியா ஃபுல்லாவே கேங் வார் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. கொலம்பியன் கவர்மெண்ட் கம்முன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியா எவனாவது ஒருத்தன் தான் உயிரோட இருப்பான், அதுக்கப்புறமா அவனை போட்டு தள்ளலான்றது தான் கவர்மெண்டோட பிளான். சோ பேப்லோட லாயர் இருக்கார்ல, அவரு கார்ல இந்த பழங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு நின்னுகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் கேங்கோடைய ஆளுங்க வந்து லாயரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லவேளை லாயர் குனிஞ்சுக்கிறாரு. இதனால புல்லட் எல்லாமே காருடைய டோர்லயும் அந்த பழத்தை வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மேலயும் பட்டு அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. சோ ஆட்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆப்போசிட் கேங் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த லாயரும் எப்பா ஒரு வழியா தப்பிச்சோம் அப்படின்னு அவரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. நேரா எங்க போறாருன்னா, லாயருக்கு ஒரு எக்ஸ் ஒய்ஃபும் 12 வயசுல ஒரு பையனும் இருக்கான். சோ இப்போ இவர் வீட்டுக்கு போறாரு. எக்ஸ் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. பையன் வந்து ஸ்கூல்ல இருக்கான் போல. அந்த எக்ஸ் ஒய்ஃப் ரொம்ப நெக்கலா வர பண்றாங்களா. உடனே அந்த லாயரு எக்ஸ் ஒய்ஃபோடைய காரை ஆட்டைய போட்டு நேரா ஸ்கூலுக்கு வந்து அவரோட பையனையும் கூட்டிட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு தங்கிடுறாரு. சோ இந்த லாயர் வந்து பேப்லோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாயரை போட்டு தள்ளிட்டோம்னு வச்சுக்கேன், பேப்லோவுக்கு பாதி கை குறைஞ்ச மாதிரி அப்படின்னு ஜூடியோடைய மேனேஜர் இருக்கார்ல, அவரு நம்ம பார்ட்னர் கிட்ட கேக்குறாரு. பார்ட்னரும் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன், நீங்களும் போயிட்டு அவங்கள கொல்றீங்க, ஆனா அவங்கள மட்டும் கொன்னா பரவாயில்ல, நிறைய அப்பாவி மக்கள் இறந்து போறாங்க. இப்ப கூட அந்த லாயரை கொல்றன்ற பேர்ல பழம் வித்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை கொன்னுட்டீங்க இப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மேனேஜரும் இங்க பாருங்க, நம்ம ஒன்னும் அப்பாவி மக்களை கொல்லணும் அப்படின்னு போகிறது கிடையாது தானே, நீங்க கூட தான் பாய்சனை கொல்றன்ற பேர்ல அங்க நிறைய அப்பாவி மக்களை கொன்னீங்க, அதை பத்திலாம் நான் ஏதாவது கேட்டேனா? சோ நம்மளோட ஐடியா ஃபுல்லாவே பேப்லோவையும் அவருடைய ஆளுங்களையும் கொல்லணும், அதுக்காக சில உயிர் போகிறதுல தப்பு இல்ல. சோ இப்ப அந்த லாயரை பத்தின தகவல் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்ல பார்ட்னரும் அந்த தகவலை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அவதான் பார்ட்னருக்கு இந்த லாயர் வந்து அவரோட எக்ஸ் ஒய்ஃபோட காரை சுட்டது, அவரோட பையனை கூட்டிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கின விஷயம்லாம் தெரிய வருது. ஆனா இதை அவரு அந்த ஆப்போசிட் கேங் கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க லாயரை கொல்றன்ற பேர்ல ஆல்ரெடி பழம் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்க. சோ அதே மாதிரி லாயருடைய பையனையும் அவங்க கொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதனால எதுவும் சொல்லாம பார்ட்னர் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போறாரு. சோ அப்படி ஒரு போகிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளு பாக்குறாரு. சோ பார்ட்னரும் நேரா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த லாயரை பாக்குறாரு. இங்க பாருங்க, நீங்க பேப்லோ கூட தொடர்புல இருக்கிறதுனால ஆப்போசிட் கேங் உங்களை கொல்ல கண்டிப்பா வருவாங்க, அதனால நீங்க உடனே சரண்டர் ஆகுங்க, பேப்லோவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க, உங்களை நாங்க யூஎஸ்க்கு அனுப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லாயரும் ஓகேன்னு சொல்றாரு. ஆனா என்னால உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வர முடியாது, ஏன்னா உங்க டிபார்ட்மெண்ட்லயே அந்த ஆப்போசிட் கேங்கோடைய இன்ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சோ அதனால நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அந்த லாயர் சொல்றாரு. பார்ட்னரும் ஓகேன்னு சொல்ல அந்த ஆப்போசிட் கேங் இருக்குல்ல, அந்த கஸ்டோனா பிரதர்ஸ், அப்புறம் அந்த கில்பர்ட்டோ, பேச்சோ, ஜூடி, இவங்க எல்லாருக்குமே அந்த லாயர் இருக்கிற லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்களுக்கு தகவல் சொல்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்ட்னர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கருப்பு ஆடுங்களாம் இருக்குங்க போல. சோ அந்த பார்ட்னருக்கு லாயர் இருக்கிற லொகேஷன் தெரிஞ்சும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா அவனையும் நம்ம நம்ப கூடாது, வேற வழி இல்லை, இவனை போட்டு தள்ள வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசும்பொழுது மேனேஜர் வேணான்னு சொல்றாரு. மேபி அவனுக்கு ஒரு வார்னிங்க கொடுக்கலாம் அப்படின்னு பார்ட்னரை வர வச்சு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. எங்க கிட்ட இனிமே எதையும் மறைக்காத, அதோட அந்த லாயர் நேரத்துக்கு காலியா இருப்பான், உங்க டிபார்ட்மெண்ட்லயே எங்களுக்கு தகவல் சொல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல பார்ட்னர் உடனே அந்த லாயர் இந்த ஹோட்டலுக்கு வேக வேகமா போறாரு. பார்த்தா அங்க யாரையும் காணோம். வெளியே ஒரு கார் நிக்குது, அந்த காரோட டிக்கில அந்த லாயரும் லாயரோட பையனும் இறந்து போயிருக்காங்க. சோ அந்த ஆப்போசிட் கேங் வந்து இவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. சோ இந்த விஷயம் அந்த ஆப்போசிட் கேங்குக்கு எப்படி தெரியும்? நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஒருத்தர் இருக்கான், யாரா இருப்பான்னு யோசிக்கும் போதுதான் பார்ட்னர் வந்து கிளம்பி போகும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்துருப்பார்ல, சோ அவனதான் இருக்கணும்னு போயிட்டு மிரட்டுறாரு. பார்த்தா அவரு தான், நான் பண்ணது தப்பு தானே எனக்கு தெரியும், ஆனா நான் ஏன் பண்ண, பேப்லோவை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ பார்ட்னராலையும் எதுவும் பண்ண முடியல. சோ இந்த நேரத்துல பேப்லோ வீட்டுல இருக்காரு. திடீர்னு ஆளு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. நல்ல வேளையா பேப்லோவுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரே இருக்காரு. அவரும் வந்து பார்த்துட்டு பேப்லோவை செக் பண்ணி பாக்குறாரு. பிபி, பிரஷர், அது இதுன்னு எல்லாமே டாப்ல எகிரி போகுது. அந்த அளவுக்கு பேப்லோ வெறியில இருக்காரு. பேப்லோட ஃபேமிலியும் ஃபிளைட்ல ஜெர்மனிக்கே போயிட்டாங்க. சோ அந்த ஜெர்மனி நாட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க சேஃபா இருக்கலாம். சோ இதை தடுக்கணும்னு தான் ஸ்டீவும் அதே ஃபிளைட்ல தான் ஜெர்மனிக்கும் வந்திருக்காரு. சோ கொலம்பியாலேயே இவங்களை பிடிச்சிருக்கலாம், ஆனா அங்க நிறைய ரிஸ்க் இருந்தது. சோ இந்த இடத்துல பிடிக்கலான்னு பாக்குறாங்க, ஆனா அதுக்கான பெர்மிஷன் இல்லாம இவங்க எந்த
வேலையும் செய்ய முடியாது, செஞ்சாங்கன்னா இவங்கள தான் பிடிச்சி போட்டுருவாங்க. சோ ஸ்டீவ் வந்து இவங்களை அது வரைக்கும் எப்படியாவது பிடிச்சு வைக்கணுமே அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட, இங்க பாருங்க அங்க ஒரு ஃபேமிலி வருதுல, அவங்க கிட்ட கட்டு பணம் இருக்கு, அதுக்கான எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்ல இவங்களும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. பார்த்தா உண்மையிலேயே கட்டு பணம் இருக்கு, இதெல்லாம் போதைப் பொருள் வித்து சம்பாதிச்ச காசு, இதுக்கு எங்க லீகல் டாக்குமெண்ட் இருக்க போகுது. சோ அதனால பேப்லோட ஃபேமிலியே சந்தேகத்தின் பேர்ல தனியா அடைச்சு வைக்கிறாங்க. இந்த விஷயம் பேப்லோக்கும் தெரிய வந்து ஆல்ரெடி வெறியில இருக்கிறவரு இன்னும் வெறியோடைய டீப்புக்கு போறாரு. சோ தலைவன் என்ன பண்றாருன்னா, கொலம்பியாலேயே ஒவ்வொரு நாடுகளுக்கு எம்பசி இருக்கும்ல, இவரோட ஃபேமிலி ஜெர்மனிக்கு தானே போயிருக்காங்க. சோ ஜெர்மன் எம்பசிக்கு கால் பண்ணி, இங்க பாரு ஒழுங்கா ஏர்போர்ட்ல இருக்கிற என்னோட ஒய்ஃப் என்னோட ஃபேமிலியை விட்டுடுங்க, இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான், இங்க இருக்கிற எல்லா ஜெர்மன்ஸையும் தேடி தேடி நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இவருக்கு வர மாதிரியே இல்ல. எங்க அந்த மொரட்டு போலீஸும் அவரோட பையன் ஆல்ரெடி அந்த கஸ்டினோ பிரதர்ஸ் கிட்ட மாட்டி சாக வேண்டியது, சோ அதனால நீ இனிமே இந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாம், அதுக்கு பதிலா சைபர் கிரைம்ல போ, நார்கோஸ் ஆளுங்க பேசத்தெல்லாம் ஒட்டு கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த மொரட்டு போலீஸோட பையனும் சைபர் கிரைம்ல போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ ஜெர்மனில இருக்கிற பேப்லோடைய ஃபேமிலி அவங்கள ஜெர்மனி நாட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஸ்டீவும் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. இங்க கொலம்பியன் கவர்மெண்ட், அதாவது பிரசிடென்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, பேப்லோட ஃபேமிலியை நம்மளோட கஸ்டடியில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்த ஜெர்மன் கவர்மெண்ட் கிட்ட சொல்ல ஏர்போர்ட்ல மாட்டின பேப்லோட ஃபேமிலியை திரும்ப கொலம்பியாவுக்கு அனுப்புறாங்க. அதே ஃபிளைட்ல ஸ்டீவும் வந்துடுறாரு. சோ கொலம்பியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொலம்பியன் கவர்மெண்ட் வந்து பேப்லோட ஃபேமிலியை அவங்களோட கஸ்டடியில எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயம் பேப்லோக்கு தெரிய வந்து அவர் செமையா கடுப்பாகிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே அவரோட ஃபேமிலி மட்டும் தான். அதனால அவரோட ஆள் கிட்ட ஒரு பெரிய பாம் ஒன்னு செய், அது பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே வெடிக்கணும், நான் யாருன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி பேப்லோட ஆளும் ஒரு பாம்பை செஞ்சு அதை ஒரு கார்ல செட் பண்ணி பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல நிப்பாட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, அங்க நிறைய மக்கள், ஏன்னா கடை தெருவது, சோ சின்ன பசங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. அந்த பாம்பு வெடிது, நிறைய மக்கள் இறந்து போறாங்க. சோ அந்த பிளாஸ்ட் வந்து எந்த அளவுக்கு மோசமானதுன்னு ரியல் ஃபுட்டேஜே காட்டுறாங்க. நிறைய மக்கள், குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. பிரசிடென்ட் அவரோட ஆபீஸ்ல இருந்து பாம்பு வெடிச்ச சவுண்டை கேட்டுட்டு அப்படியே அலண்டு போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. சோ இந்த நேரத்துல ஆப்போசிட் கேங்கோடைய லீடரு கில்பர்ட், அவ்வளவுதான் பேப்லோவை நம்ம திருப்பி அடிக்க போறோம், மியாமி அவனோட ஏரியா தானே, அந்த இடத்த நம்மளே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாங்க. சோ பேப்லோ வந்து அவரோட சரக்கெல்லாம் மயாமிக்கு அனுப்புறாரு. அங்க லைன்ன்றவர் தான் சேல் பண்ணி திரும்ப பணத்தை பேப்லோவுக்கு அனுப்புவாரு. ஆனா இப்ப கில்பர்ட்டோ பேச்சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லைன் கிட்ட பேசி, இனிமே பேப்லோவுக்கு நீ பணம் அனுப்ப தேவையில்லை, முக்காவாசி பணத்தை நீயே எடுத்துக்கலாம், எங்களுக்கு கீழே வேலை செய்ய அப்படின்னு சொல்லி லைனை உசார் பண்றாங்க. லைனும் பேப்லோவுக்கு துரோகத்தை பண்றாரு. அப்புறம் லைனை யூஸ் பண்ணியே மயாமில இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்லாம் எப்படி நடக்குதுன்னு எல்லாத்தையும் இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு, ஒன்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த லைனை போட்டு தள்ளுறாங்க. சோ பேப்லோட ஆளை யூஸ் பண்ணி அவரோட பிசினஸையே டேக் ஓவர் பண்ணி இப்ப அந்த ஆளையும் இவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல பேப்லோவுக்கு பணமே வராது மயாமில இருந்து. இந்த நேரத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த மொரட்டு போலீஸ் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, பேப்லோவை அழிக்கிறதுக்காகவே ஊருக்குள்ள ஒரு கேங் சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த கேங்குக்கு போகுது. சோ நம்ம ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தவங்க தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாங்களே எப்படின்னா, அந்த மொரட்டு போலீஸ் சொன்ன உடனே நம்ம ஸ்டீவ் பார்ட்னரை தான் பாக்குறாரு, ஏன்னா அவர் தானே லீக் பண்றது. ஆனா பார்ட்னர் பக்கத்துல இருக்கிற இன்னொரு போலீஸை பாக்குறாரு, ஏன்னா அவரும் வந்து கருப்பு ஆடு தானே. சோ எது எப்படியோ அந்த கேங்கு கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து பேப்லோடைய முக்காவாசி விஷயங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. சோ இதுக்கு மேல வேலை ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதனால இதுக்கு மேல அவங்களுக்கு தகவல் சொல்ல வேணாம், நம்ம ஒரு போலீஸா வேலை செய்யலாம்னு ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க. சோ பேப்லோட ஃபேமிலி இப்ப கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு வெளியவே பேப்லோடைய ஆள் ஒருத்தர், ஆக்சுவலா இவர் தான் பாம்பெல்லாம் செஞ்சு பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல வெடிக்க வச்சது. சோ அவரு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேப்லோட ஃபேமிலியை பார்த்தா உடனே இவர் பேப்லோவுக்கு தகவல் சொல்லணும், அதுதான் இவரோட வேலையே. ஆனா இவர் குறுகுறுன்னு இங்கே நிக்கிறாரா, இத போலீஸ் சந்தேகப்பட்டு இவரை புடிச்சு அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஆப்போசிட் கேங்குக்கு எப்படி நிறைய கருப்பு ஆடுகள் இருக்கோ, பேப்லோவுக்கும் கருப்பு ஆடுகள் இருக்கு. சோ அந்த கருப்பு ஆடு மூலியமா ஆப்போசிட் கேங்குக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் பேப்லோவுக்கு தெரிய வருது. சோ பேப்லோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றது வந்து ஒல்லியா ஒருத்தர், அவரை நம்ம ஒல்லி பையனே கூப்பிடலாம். சோ அந்த எனிமி கேங்கோடைய மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல போயிட்டு இவங்க அட்டாக் பண்ணா எல்லாரையும் காலி பண்ண முடியும். ஆனா அதுக்காக பேப்லோ வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணணும். இது மூலியமா நிறைய ஆட்கள், கன்ஸ் எல்லாத்தையும் வாங்க முடியும். சோ இதை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்துல இருக்காரு. ஆனா இருந்தாலும் அந்த மீட்டிங் நடக்கிறத பத்தி அந்த ஒல்லி பையாவை வாட்ச் பண்ண சொல்றாரு. ஆனா பேப்லோ வந்து அவரோட ஃபேமிலி கூட எப்படியாவது பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது பேப்லோட ஃபேமிலியே கால் பண்றாங்க. பேப்லோ கிடையாது, ஏன்னா பேப்லோ கால் பண்ணா பேப்லோ மாட்டிப்பாரு. சோ அதனால அவங்க வெலேரியாவுக்கு கால் பண்றாங்க. சோ
வெலேரியாவும் நேரா பேப்லோவை மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது பேப்லோ வந்து ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன் டிவைஸை கொடுக்குறாரு ஒரு சூட்கேஸ்ல வச்சு வெலேரியா கிட்ட. அவங்களும் நேரா அதை கொண்டு போயிட்டு பேப்லோவோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்க சோ ரேடியோ கம்யூனிகேஷன் மூலியமா பேப்லோவும் அவரோட ஒய்ஃபும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பேப்லோவும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவரோட ஒய்ஃபை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு, தைரியம் கொடுக்குறாரு. சோ அவதான் பேப்லோவோட ஒய்ஃப் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பேப்லோட ஒய்ஃபும் என்னன்னு போய் பார்க்கும் பொழுது வெலேரியா இறந்து போயிருக்காங்க. அந்த எனிமி கேங் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வெலேரியாவை போட்டு தள்ளிட்டாங்க. சோ ஆக்சுவலா வந்து இந்த சீன் வந்து ரியல் லைஃப்ல நடக்கவே இல்லை. இந்த வெலேரியா இருக்காங்களா, அதாவது அவங்க ஒரிஜினல் நேம் வந்து வெர்ஜினியா. இவங்க இன்னைக்கு வரைக்குமே உயிரோட தான் இருக்காங்களே, இன்னும் சாகலாம் இல்ல. அதோட அந்த வெர்ஜினியா வந்துட்டு இந்த சீரீஸ்ல இவங்க நேம் எல்லாம் யூஸ் பண்ணா கேஸ் போடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் வெலேரியான்னு பேரை மாத்தி அவங்க இறந்து போன மாதிரி ஃபிக்ஷனலா ஒரு சீனை இங்க வச்சிருக்காங்க. சோ பேப்லோட ஒய்ஃப் அதை பார்த்துட்டு பயந்து போய் வேகமா பேப்லோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோவும் செமையா கடுப்பாகிறாரு. அவ்வளவுதான், நம்மளோட காசு எல்லாமே போனாலும் பரவாயில்ல, அந்த எனிமி கேங் நடத்துற மீட்டிங்க்கு போறோம், எல்லாரையும் சாகடிக்கிறோம், இருக்கிற பணம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆளுங்க கன்ஸ்னு எல்லாத்தையும் வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒல்லிப்பையா இருப்பார்ல, அவரும் நானும் கூட போறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுக்கிறதுக்கான வேலைக்கு போறாரு. சோ இந்த நேரத்துல ஸ்டீவும் அவரோட பார்ட்னரும் பேப்லோடைய ஒய்ஃப் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வெளியவே பேப்லோட ஆள் ஒருத்தர் நின்னுகிட்டே இருந்தாருல பாம்பு வச்சவரு, அவரை புடிச்சிட்டாங்கல்ல போலீஸ். இப்ப அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா மிரட்டுறாங்க, நீ மட்டும் உண்மையை சொல்லணும்னா அவ்வளவுதான் உன்னை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட அவரும் அந்த ஒல்லிப்பையாவை பத்தின விஷயத்தையும் நம்பரையும் சொல்லி விட்டுறாரு. சோ இவங்க அந்த ஒல்லிப்பையாவுக்கு கால் பண்றாங்க, ஒல்லிப்பையாவும் அட்டென்ட் பண்றாரு. சோ அவரோட லொகேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சது. சோ வேகமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒல்லிப்பையாவை பிடிக்கிறதுக்கு போறாங்க. சரி, இந்த ஒல்லிப்பையாவது பேப்லோவுக்கு விசுவாசமா இருப்பாருன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் போயிட்டு பணத்தை கலெக்ட் பண்றாங்கல்ல, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நிறைய ஆட்கள் கன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் போறாங்க. ஆனா இந்த ஒல்லிப்பையா பேப்லோடைய மத்த ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு இந்த பணத்தை எல்லாத்தையும் ஆட்டே போறதுக்கு தான் ஆளு கூடவே வந்திருக்காரு. சோ அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு பணத்தை கார்ல வைக்கும் பொழுது நம்ம ஸ்டீவும் அவரோட பார்ட்னரும் பாத்துறாங்க. இவரும் கார் எடுத்துக்கிட்டு போறாரு, பின்னாடியே திரத்திக்கிட்டு வராங்க. சோ ஒரு வழியா ஒல்லிப்பையாவை பிடிச்சிடுறாங்க. ஆனா ஸ்டீவுக்கு என்ன காடுன்னு தெரியல, ஒல்லிப்பையாவை போட்டு சம்மாடி அடிக்கிறாரு. பார்ட்னர் தான் வந்து தடுக்கிறாரு. சோ இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேப்லோடைய ஆளான ஒல்லிப்பையாவும் பேப்லோடைய பணங்களும் இருக்கு. சோ இப்ப அந்த ஒல்லிப்பையாவை அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி பேப்லோ எனிமி கேங்கோடைய அந்த மீட்டிங்க்கு போயிட்டு எல்லாரையும் சாகடிக்க போறாரு அப்படின்னு பேப்லோவுக்கு கால் வேற பண்ணி சோ பேப்லோ கம்பல்சரி அந்த மீட்டிங்க்கு வராரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஸ்டீவ் பார்ட்னர் கிட்டயே இவர் காட்டிடுறாரு. இவங்களும் வேக வேகமா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. பேப்லோ வருவாரு, காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ஆனா நிறைய கேங் மெம்பர்ஸ் வராங்க, ஆனா பேப்லோவை மட்டும் காணோம். ஏன்னா பேப்லோவுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஒல்லிப்பையா கால் பண்ணி பேசின விதத்திலேயே பேப்லோ புரிஞ்சுக்கிறாரு. சோ அவர் அந்த மீட்டிங்க்கு போகவே இல்லை. இங்க மீதி இருக்கிற பேப்லோடைய கேங் மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டீவும் பார்ட்னரும் ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. சோ நல்ல வேளை பேப்லோ அந்த இடத்துக்கு போயிருந்தாருன்னா அவரும் மறுகையா தான். ஆனா இப்ப பேப்லோவும் அவரோட டிரைவரும் அப்படியே அங்க இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பேப்லோ எங்க போனாருன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரியல. சோ பேப்லோட ஆளுங்க ஏதாவது ரேடியோ சிக்னல் சேட்டலைட் போன் வழியா பேசுவாங்கன்னு பார்த்தா யாரும் எதுவும் பேசல. ஒருவேளை பேப்லோ இறந்து போயிட்டாரா இல்ல பேப்லோ எங்க போனாருன்னு எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. பேப்லோட ஒய்ஃபும் பேப்லோ கிட்ட இருந்து எலினா கொடுத்திருப்பாங்களா ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன், அதுல பேப்லோ கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா லைனே சுத்தமா கிடைக்கவே இல்லை. இப்படி இவங்க பேப்லோ கிட்ட பேச ட்ரை பண்றத அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆளு பாத்துறாரு. அவரு நம்ம ஸ்டீவ் கிட்டயும் வந்து தகவலை சொல்றாரு. சோ ஸ்டீவும் அந்த மொரட்டு போலீஸோட பையன் இப்ப சைபர் கிரைம்ல தானே ஒர்க் பண்றான், அந்த பையன் கிட்ட இந்த ரேடியோ சிக்னல் எல்லாம் கொடுத்து ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்கும் பொழுது இதுல இருந்து சிக்னல் போகுது, ஆனா ரிசீவர் இன்னும் ரிசீவ் ஆகல. மேபி பேப்லோ இந்த ஊர்ல இல்ல வேற எங்கேயோ போயிட்டான் போல. ஒன்ஸ் பேப்லோ இந்த இடத்துக்கு வந்து இந்த ரேடியோ சிக்னலை யூஸ் பண்ணா நமக்கு சிக்னல் கிடைச்சிரும், பேப்லோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேப்லோ எங்க இருக்கான் எப்ப வருவான்னு யாருக்குமே தெரியாது. சோ பேப்லோ இந்த போதைப் பொருள் உலகத்துல காணாம போனதுக்கு அப்புறம் ஃபுல் கண்ட்ரோலுமே கில்பர்ட்டோ கிட்ட போகுது. பேப்லோவுடைய நிறைய லேப்ஸ் எல்லாம் கஸ்டினோ பிரதர்ஸ் கிட்ட இந்த கில்பர்ட்டோ கொடுத்துடுறாரு. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு அந்த ஜூடிக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த கஸ்டினோ பிரதர்ஸ்க்கு இந்த பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது, நமக்கு கொடுக்காம அந்த கஸ்டினோ பிரதர்ஸ்க்கு கொடுத்துட்டான அந்த கில்பர்ட்டோன்னு ஜூடி கடுப்பாக்குறாங்க. இதை ஏன் கில்பர்ட்டோ பண்ணாரு அப்படின்னா ஜூடி கிட்ட கொடுத்தா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஆனா இதுவே கஸ்டினோ பிரதர்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்டீவ் பார்ட்னர்லாம் ஒர்க் பண்ற அந்த இடத்துலயே சிஐஏ உடைய ஒரு பெரிய ஆளு கஸ்டினோ பிரதர்ஸ் கூட லிங்க்ல தான் இருக்காரு. சோ அதனால கஸ்டினோ பிரதர்ஸ்க்கு அந்த லேப் எல்லாம் கொடுத்து இனிமே நீங்க தொழில கத்துக்கோங்க, அதோட உங்களுக்கு எதிராக ஜூடி தான் வருவா, அதனால ஜூடிய கொன்னு போட்டுருங்க அப்படின்னு கில்பர்ட்டோ சொல்றாரு. சோ ஒன்ஸ் பேப்லோ இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, பேப்லோ அழிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா பேப்லோ இப்ப காணாம போயிட்டாருன்னு உடனே ஆளுக்கு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கஸ்டினோ பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜூடியோடைய காருக்கு பாம்லாம் வைக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஜூடி எஸ்கேப் ஆகுறாங்க. சோ வேற வழியே இல்ல, நம்ம போலீஸ் ஹெல்ப் தான் தேடணும் அப்படின்னு நம்ம பார்ட்னருக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் தானே இவங்களுக்கு தகவல்லாம் சொல்றாரு. சோ அவர்கிட்ட இந்த மாதிரி கஸ்டினோ பிரதர்ஸ்
கில்லர்ஸ் என்ன சாகடிக்க ட்ரை பண்றாங்க, நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்தணும். இங்க பாருங்க, போதைப்பொருள் கும்பலுக்குள்ள சண்டை நடக்குது, அதுல எதுக்கு நான் நுழையணும், நீங்க அடிச்சுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவர் போகும்பொழுது, அது எப்படி நீ போகலாம், எங்களுக்கு நீ எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்க உன் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம, இதெல்லாம் நான் வெளியே லீக் பண்ணனா என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க மிரட்டும் பொழுது நம்ம பார்ட்னரும் ஒரு ஐடியாவை சொல்றாரு, பேசாம நீ போலீஸ்ல சரண்டர் ஆகிடு, உனக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது, மீதி இருக்கிற எல்லா பெரிய பெரிய போதைப்பொருள் கும்பலையும் காட்டி கொடு, அவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போவாங்க, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு இவர் சொல்ல ஜூடிக்கும் இந்த விஷயம் ஓகேன்னு தோணுது. சோ நான் ஃபர்ஸ்ட் என் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்ற டைமுக்கு நீ எங்க ஆபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அதே மாதிரி பெர்மிஷன் எல்லாம் வாங்கிடுறாரு. ஜூடியும் அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஜூடியோட மேனேஜர் தான் கூட்டிட்டு வராரு. காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது. அங்க ஒரு ஃபிளைட் நிக்குது. நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகி எல்லாரையும் மாட்டி விட்டு மொத்தமா அந்த பிசினஸ் படுக்கிறதுக்கு ஒழுங்கு மரியாதையா நீ வேற ஒரு நாட்டுக்கு போயிடு, உனக்கு தேவையான வசதியெல்லாம் நாங்க பண்ணி கொடுக்குறோம், இனிமே உனக்கும் இந்த பிசினஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஜூடியும் மாட்டி கொடுத்து மொத்தமா காலி ஆகிறதுக்கு அதுக்கு இவங்க சொல்றதே கேட்கலான்னு அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க நம்ம பார்ட்னரும் ஜூடி வருவாங்கன்னு வெயிட் பண்றாங்க, ஆனா வரவே இல்லை. ஸோ ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்பொழுது தான் பேப்லோ எந்த அளவுக்கு கெத்து அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பேப்லோ மட்டும் இப்ப இருந்திருந்தாரு அப்படின்னா யாருமே இந்த மாதிரி பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, யாருமே பேப்லோவை எதிர்த்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. பேப்லோ லைட்டா சறுக்குனாரு, அதை யூஸ் பண்ணி மொத்தமா பேப்லோவை காலி பண்ணி இப்ப இவங்களும் ஒன்னா இல்ல, எல்லாரும் அடிச்சுக்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. எப்ப எவனை ஏமாத்துவான்னு யாருக்குமே தெரியாது இவங்களுக்கு. சோ இங்க இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. பேப்லோ எங்க தான் போயிருப்பாரு அப்படின்னு பார்த்தா பேப்லோவுக்கு இப்ப அப்படியே தாடிலாம் பயங்கரமா வளர்ந்து போயிருக்கு. அவரு இப்ப ஒரு வயசானவர் கூட இருக்காரு. அது யாருன்னா பேப்லோவுடைய அப்பா தான். சோ இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே குடும்பத்தை பிரிஞ்சு தனியா ஒரு அழகான இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆடு மாடு கோழின்னு ஒரு சந்தோஷமான லைஃப். பேப்லோவும் அந்த லைஃப்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பேப்லோ கூட வந்த டிரைவர் இருக்காருல, அவரு மாட்டுக்கு பால்லாம் கறக்கிற அளவுக்கு இங்கேயே இவங்க வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அதோட பேப்லோவும் இப்பதான் ரியலைஸே பண்றாரு, போதைப் பொருளை வித்து அவ்வளோ பணம் சம்பாதிச்சு இந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான லைஃபை வாழவே இல்லை. ஒன்ஸ் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து இங்க தான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பேப்லோட அப்பா வந்து கொஞ்சம் பேப்லோ மேல கடுப்புல தான் இருக்காரு. ஏன்னா பேப்லோ எவ்வளவு கொலை பண்ணிருக்காரு. சோ அதனால அப்பா வந்து கொஞ்சம் காண்டில தான் இருக்காரு. இதை பேப்லோவும் புரிஞ்சுக்கிறாரு. அதனால இதுக்கு மேல இவர்கிட்ட இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிரைவர் இருக்காருல, அவர்கிட்ட ஒரு மேப் மாதிரி ஒன்று வரைஞ்சி இந்த இடத்துல பணம் இருக்கு, அதை கொண்டு வா, நம்ம இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல டிரைவரும் நேரம் அந்த இடத்துக்கு போறாரு. பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்த பணம் ஒரு மாதிரி கெட்ட வாடெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது, மக்கி போயிடுச்சு. அந்த டிரைவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பேப்லோவுக்கு பணம் வேணும். அதனால என்ன பண்றாருன்னா இவரோட ஃப்ரெண்டு அந்த பேசஞ்சர் பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட போறாரு. ஏன்னா பேப்லோ நிறைய பணம் கொடுத்தாருல, உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றா. ஆனா வீட்டுல தான் ஒளிச்சு வச்சிருக்கா, ஒரு கட்டு பணம் இருக்கு. சோ அந்த பணத்தை அவர் எடுத்துட்டு போக ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணும் தடுக்கிறா. இந்த சண்டையில தெரியாதனமா அந்த பொண்ணை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாரு. சோ அதுக்கப்புறமா அந்த பணங்கள் எல்லாம் எடுத்துட்டு பேப்லோ கிட்ட வராரு. பேப்லோவும் அங்க இருந்து டிரைவர் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் ஊருக்கு வெளியே இருந்தாரு, சிக்னலே கிடைக்கல அவரோட ஒய்ஃப் கூட பேசுறதுக்காக. ஆனா இப்ப ஊருக்குள்ள வராரு. அவரோட ஒய்ஃப் கிட்ட அந்த ரேடியோ கம்யூனிகேஷன் மூலியமா பேசவும் ஆரம்பிக்கிறாரு. சோ பதிலுக்கு அவங்க ஒய்ஃபும் ரிப்ளை பண்றாங்க. சிட்டிலேயே ஒரு அபார்ட்மெண்ட்ல அவர் தங்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் கூடவும் ரெகுலரா பேசுறாரு. இது எல்லாத்தையும் போலீஸும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த மொரட்டு போலீஸ் இருக்காருல, அவரோட பையனும் இன்னொரு பர்சனும் ஒட்டு கேட்கறாங்க. ஆனா என்னதான் இவங்க சிக்னலை ட்ராக் பண்ணி வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணா கூட பேப்லோ எங்க இருந்து பேசுறாருன்னு எக்ஸாக்டான லொகேஷன் தெரியாது. ஏன்னா இந்த சேட்டலைட் போனா இருந்தா லொகேஷன் தெரியும். ஆனா இது வந்துட்டு ரேடியோ கம்யூனிகேஷன் டிவைஸ்ன்றதுனால இவங்க பேசுற அந்த ரேடியோ சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அவர் எங்க இருப்பாரு அப்படின்ற விஷயமே தெரியும். சோ அதனால இந்த ஊரு முழுக்க இவங்க வேன் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல அதிக ஸ்ட்ரென்த் உடைய சிக்னல் கிடைக்குதோ அங்க பேப்லோ இருக்க வாய்ப்பு அதிகம். சோ அங்க வந்து இவங்க ரைட் பண்ணணும். சோ இந்த மாதிரி நம்ம பேசுறத போலீஸ் ஒட்டு கேட்கறாங்கன்ற விஷயம் பேப்லோவுக்கு எதுவுமே தெரியல. சோ பேப்லோவுக்கு பர்த்டே அந்த ரேடியோ டிவைஸ் மூலியமாவே பேப்லோட ஃபேமிலி இவருக்கு ஹாப்பி பர்த்டே சாங் எல்லாம் பாடுறாங்க. பேப்லோ அவரோட இமேஜினேஷன்ல இந்த விஷயத்தை எப்படி நினைக்கிறாருன்னா, பேப்லோ கொலம்பியாவுடைய பிரசிடென்டா ஆன மாதிரியும் பிரசிடென்ட் ஆபீஸ்ல அவரோட ஃபேமிலியே வந்து அவரோட பர்த்டேக்கு பாட்டு பாடுற மாதிரியும் அவருக்கு தோணுது. இந்த ஹாப்பி பர்த்டே சாங் பாடுற இந்த ரெக்கார்டெல்லாம் ஸ்டீவுக்குலாம் போட்டு காட்டுறாங்க. ஸ்டீவ் வந்துட்டு செம கடுப்பாகிறாரு. சோ இவ்வளவு நாள் பேப்லோ எங்க இருக்கான் அப்படின்னே தெரியல. ஆனா இப்போ பேப்லோ ரெகுலரா பேசுற விஷயத்தெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல பார்ட்னர் இருக்காருல, அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அவரு அந்த எனிமி கேங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னாரு. இதை வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால இப்ப பார்ட்னர் அமெரிக்காவுக்கே போயாகணும். இதனால இவரோட வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அப்படியே சோகமா ஆளு அமெரிக்காவுக்கு கிளம்பிடுறாரு. சோ பேப்லோவுடைய லொகேஷனை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து ஸ்ட்ராங்கான சிக்னல் வருது. சோ இங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள தான் பேப்லோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்ல, சோ நம்ம ஸ்டீவ் டிஏ ஆளுங்கன்னு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க பேப்லோவை பிடிக்கிறதுக்காக. அவங்களும் போறாங்க. அங்க இருக்கிற
அபார்ட்மெண்ட்டை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க பேப்லோ இல்லவே இல்ல. ஒருவேளை திரும்பவும் பேப்லோ உஷாராயிட்டானா அப்படின்னு நினைக்கும் பொழுது பேப்லோ தொடர்ந்து அவரோட ஒய்ஃப் கூட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. சோ அப்படின்னா பேப்லோவுக்கு நம்ம அவனை ஒட்டு கேட்கிற விஷயம் எதுவும் தெரியவே இல்ல. மேபி இந்த ரேடியோ சிக்னல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கலாம். சிக்னல் கிடைச்ச உடனேயுமே உண்மையிலேயே பேப்லோ அங்க இருக்கானான்னு செக் பண்ணாம விட்டுட்டாங்க. அதுதான் இவங்க பண்ண தப்பு. எங்க பேப்லோவும் ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டாருல. தாடியை வச்சுக்கிட்டு ஆளே வித்தியாசமா இருக்காரு. சோ கண்ணாடி ஒண்ணு போட்டுக்கிட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. கடையில போயிட்டு பொருள்லாம் வாங்குறாரு. அங்க மிலிட்டரி ஆளு ஒருத்தரும் வராரு. அவரு பேப்லோவை பார்த்தும் எதுவும் சொல்லவே இல்லை. ஏன்னா இவருதான் பேப்லோனே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளு மாறி போயிருக்காரு. சோ பேப்லோ நிம்மதியா இப்பதான் சராசரி மக்கள் மாதிரியே ரோட்ல உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பாக்குறாரு. அதோட அவரு கண்ணுக்கு இறந்து போன கெஸ்டோவெல்லாம் வர மாதிரி தெரியுது. சோ அப்புறம் பேப்லோ அதே அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க அந்த மொரட்டு போலீஸோட பையனும் இன்னொரு பர்சனும் சேர்ந்து அகைன் அந்த சிக்னலை ட்ராக் பண்றாங்க. ஒரு வழியா ஸ்ட்ராங்கான சிக்னல் இன்னொரு இடத்துல கிடைக்குது. ஆனா இந்த தடவை பேப்லோ இருக்கிறத இவங்க அவங்க கண்ணாலேயே பாக்குறாங்க. இந்த விஷயத்தை டிபார்ட்மெண்ட்ல சொல்ல எல்லாருமே அப்படியே தீ மாதிரி கிளம்பி வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்து பேப்லோ இருக்கிற இடத்த அப்படியே சுத்து போடுறாங்க. கதவெல்லாம் உடைக்கிறாங்க. பேப்லோக்கும் தெரிய வருது வந்துட்டாங்கன்னு. உடனே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து டோர் முன்னாடி வச்சு பின்பக்க வழியா ரூஃப்ல ஏறி தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஆனா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த போலீஸ் பேப்லோடைய டிரைவரை காலி பண்றாங்க. அடுத்தது பேப்லோடைய கால்லயே நம்ம ஸ்டீவ் தான் ஷூட் பண்றாரு. பேப்லோ கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் பேப்லோ பக்கத்துல வந்து பேப்லோவையும் போட்டு தள்ளுறாங்க. அவ்வளவுதான். பேப்லோ இறந்து போன விஷயம் ஊரு ஃபுல்லா பரவுது. ரியல் லைஃப்ல இந்த விஷயம் ரேடியோ டிவில வரும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள்லாம் ஏதோ திருவிழா மாதிரி அந்த கத்துனாங்களாம் பேப்லோ இறந்து போனதுக்கு. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பேப்லோட ஒய்ஃப் பேப்லோடைய அம்மான்னு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேப்லோட அம்மாலாம் நியூஸ்ல பேட்டியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம். பேப்லோடைய எனிமி கேங் எல்லாருமே பேப்லோ இறந்து போனதை ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். பேப்லோ இல்ல, இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு பிரசிடென்ட் சீசர் கூட ரொம்ப நிம்மதியாகிறாரு. அதான் சொல்றேன்ல, ஒருத்தன் சாவுனால நல்லவங்க கெட்டவங்க அப்பாவிங்கன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல வந்து பேப்லோவை இந்த மாதிரி இவங்க சாகடிக்கல. பேப்லோ ரூஃப் வழியா எஸ்கேப் ஆகி போனாரு. ஆனா ஸ்னைப்பர்ஸ்லாம் தூரத்துல இருந்து பேப்லோவை போட்டு தள்ளிட்டாங்க. அதோட இந்த சீரீஸ்ல வந்து வெலேரியா இறந்து போன மாதிரி காட்டினாங்கல்ல. ஆனா ரியல் லைஃப்ல அந்த வெலேரியா, அதாவது அந்த வெர்ஜினியா தான் பேப்லோ மாற்றத்துக்கு முக்கியமான ரீசனே. ஏன்னா வெர்ஜினியாவுக்கும் பேப்லோவுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலை செய்யற மீடியால இருந்து இந்த வெர்ஜினியாவை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. சோ இதனாலலாம் கடுப்பான வெர்ஜினியா பேப்லோவை போலீஸ்ல மாட்டி விட ட்ரை பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வெர்ஜினியா தான் பேப்லோவுக்கு வந்து அவன் ஃபேமிலி தான் முக்கியம். சோ அதனால அந்த ஃபேமிலியை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டசியா ஆட் பண்ணிருக்காங்க. இந்த படம்னு கிடையாது, பேப்லோவை பத்தி வந்த எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அவரை வந்து மாசா காட்டுறதுக்காகவே சில கற்பனை கலந்த விஷயங்களையும் போட்டிருப்பாங்க. சோ எது என்னவோ இதோட சீசன் 2 மொத்தமா முடியுது. பேப்லோவே இறந்து போயிட்டாரு. அப்புறம் இந்த சீசன் 3ல இவங்க யாரை பத்தி தான் பேசுவாங்கன்னு பார்த்தா, சோ பேப்லோவுக்கு அப்புறம் நார்கோஸ், இந்த போதைப்பொருள் உலகம்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேசுவாங்க. ஆனா நான் பேப்லோவை பத்தி பேசணுன்றதுக்காக தான் சீசன் 1ஐயும் சீசன் 2ஐயும் முடிச்சிருக்கேன். சீசன் 3 வந்து வேணும்னா சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். பட் ஆனா சீசன் 2ஓட இந்த சீரீஸ் முடியுது. இதுக்கப்புறம் சீரீஸ் வர்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நாட்கள் ஆகும். இதுக்கு மேல மூவிஸை தான் நம்ம பார்க்க போறோமே. சோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.